ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு கிரைம் நாவல் தான். வாங்க கதைக்குள்ள போகலாம். பகுதி 1. அரச சபையில் சூரியன் நுழைய அலைகள் எழுந்து நின்று கைத்தட்டின. சேலம் மத்திய சிறைச்சாலையில் சங்கு ஊதப்பட்டது. அவசர சங்கு, அனைவரையும் அழைக்கும் சங்கு. குவார்டர்ஸில் இருந்த தலைமை அதிகாரி பெல்ட் கூட போட்டுக்கொள்ளாமல் உடனே விரைய கும்பல் கும்பலாய் இருந்த கைதிகள் மையப்பகுதியின் மைதானத்திற்கு வார்டர்களால் விரட்டப்பட வாசலில் நின்ற சென்ட்ரிகள் தங்கள் துப்பாக்கிகளை லோட் செய்து கொள்ள என்ன என்று கேட்ட தலைமை அதிகாரியிடம் பதட்டமாக சொன்னார் ஜெயிலர். ஒரு கைதி தப்பிச்சிட்டான் சார். யாரது? கணபதி. எப்படி? அதான் சார் புரியல. விளையாடுறீங்களா? சீட்டு கிழிஞ்சிடும் சார். அவன் இருந்த பிளாக்ல கூட இருக்கிற அத்தனை பசங்களையும் புரட்டி எடுங்க. பதில் கிடைக்கும். நான் போலீஸை கூப்பிடுறேன். அதிகாரி தன் அலுவலக அறைக்குள் விரைய வரிசை வரிசையாக நின்ற கைதிகளின் ஊடே ஜெயிலர் திடீரென்று ஒருவனின் வயிற்றில் கையில் இருந்த தடியின் முனையால் குத்த ஐயோ என்றான் அவன். சொல்லு, கணபதி எப்படி தப்பிச்சா? எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியும். சத்தியமா தெரியாது சார். நேத்து சாயங்காலம் தண்ணி தொட்டிக்கிட்ட 2 பேரும் 15 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தீங்களா? ஆமா சார். தப்பிக்க போறத பத்தி அப்ப கணபதி எதுவும் சொல்லலையா? சத்தியமா சொல்லல சார். அப்படின்னா உலக அரசியல் பேசுறீங்களா 2 பேரும்? நாயே சொல்லுடானா. முகத்தில் விழுந்த முதல் குத்துக்கு ஒரு பல் நியாயம் கேட்பதற்காக ரத்தத்தையும் கூட்டிக் கொண்டு வெளியே வந்தது. சொல்லுடா. அடிக்காதீங்க சார். சொல்றேன். சொல்லு. ராத்திரி ஜெயில இருந்து தப்ப போறேன்னு என்கிட்ட சொன்னான் சார். சரி. வேண்டாண்டா, மாட்டிக்குவேன்னு சொன்னேன். சரி. மாட்டிக்காம தப்பிக்கிறதுக்கு என்ன வழி தெரியும்னு சொன்னான். என்ன? தப்பிச்சு போய் என்ன செய்ய போறேன்னு கேட்டேன். 2 முக்கியமான காரியம் இருக்குன்னு சொன்னான். அவ்வளவுதான் சார் பேசிக்கிட்டோம். மாட்டிக்காம எப்படி தப்பிக்க போறேன்னு நீ கேட்கலையா? இல்ல சார். நீ கேட்ட. சத்தியமா கேட்கல சார். இன்னும் 2 பல்லு போனாதான் இதுக்கு மேல பேசுவே நீ. அந்த கைதி சரமாரியாக குத்துகள் வாங்கி கொண்டான். பகுதி 2. சென்னை சென்ட்ரல் ஸ்டேஷன். கௌகாந்தி எக்ஸ்பிரஸ் வந்து நின்றது. அவன் இறங்கிக் கொண்டான். கையில் சுருட்டி வைத்திருந்த ஒரு வார இதழை தவிர வேறு எதுவும் இல்லை. லூசான முழுக்கை சட்டை அணிந்திருந்தான். லூசான பேண்ட் அணிந்திருந்தான். லேசாக தாடி இருந்தது. கண்களில் தூக்கம் இருந்தது. வெளியே வந்தான். வரிசையாக நின்ற ஆட்டோக்களை புறக்கணித்தான். வால்டாக்ஸ் ரோட்டில் செல்வி சலூனுக்குள் நுழைந்தான். 3 நாற்காலிலும் ஆட்டோக்கள் இருந்தன. ஆட்கள் இருந்தன 3 நாற்காலிகளிலும். பெஞ்சில் அமர்ந்தான். செய்தித்தாள்களை அள்ளி மடியில் வைத்துக்கொண்டு ஒவ்வொன்றாக புரட்டினான். வாங்க சார். கட்டிங்கா ஷேவிங்கா? 2ம். தலையில இவ்வளவு முடி வேணாம், ஒட்ட வெட்டிடுங்க. மீசை இவ்வளவு அடர்த்தியா வேணாம், அதையும் குறைச்சிடுங்க. 3/4 மணி நேரம் கழித்து வெளியே வந்தான். தனியா நின்ற ஆட்டோவை அணுகினான். சவாரி வர்றியாப்பா? குந்து சார். எங்க போகணும்? எங்கேயோ போகலாம். நீயே சொல்லு. திரும்பி பார்த்தான் டிரைவர். புரியலையா? புரியுது. சிந்தாகிரிப்பேட்டையில ஒரு வீடு இருக்கு சார். கட்டில் மெத்தேன்னு சகல வசதி. போட்டுட்டுமா? வீடு வேணாம்ப்பா. அப்ப லாட்ஜுக்கு போக சொல்றீங்களா? வச்சு நடத்துற லாட்ஜுனா எனக்கு தெரிஞ்சு மாம்பழத்துல ஒரு சந்துல செந்தில் வேலவன் லாட்ஜு தான் இருக்கு. ரூமு வசதியா இருக்குமா? அதெல்லாம் ஷோக்கா இருக்கும். 4 மாடி சார். சரி, அங்கேயே போ. லாட்ஜின் மேனேஜர் மூக்கு முழுக்க மூக்குப்பொடியை வெடிமருந்து போல திணித்து கொண்டு பென்சில் எடுத்து கொடுத்து, எழுதுங்க. உங்க பேரு, விலாசம், எத்தனை நாள் தங்குவீங்க? அவன் எழுதினான். ஆர். கிருஷ்ணப்பா, 392 மராட்டியர் தெரு, திருநெல்வேலி. நோக்கம் வியாபாரம் நிமித்தமாக. தங்கும் நாட்கள் 2. தேதி நேரமெல்லாம் நான் போட்டுக்கிறேன் ராஜு. ராஜ் வந்தான். தோல் உரித்து வாழைப்பழம் சாப்பிட்டு கொண்டு. சாருக்கு 27 நம்பர் ரூமை காட்டு. பெட்டியை அவன்கிட்ட கொடுங்க சார். எங்க இருக்கு பெட்டி? ராஜுவை பின்தொடர்ந்தான் கிருஷ்ணப்பா. 2வது மாடியின் வராந்தாவில் நடந்த போது ஒரு அறையில் வெண்டிலேட்டர் வழியாக வளையல் சத்தம் கேட்டது. கிருஷ்ணப்பா ராஜுவை பார்க்க, ராஜு, தேவைப்பட்டா சொன்னீங்கன்னா ஏற்பாடு பண்றேன் சார். 27 நம்பர் அறை திறக்கப்பட்டு உள்ளே வந்ததும், தேவைதான் என்றான் கிருஷ்ணப்பா. இப்பவா ராத்திரிக்கா? ராத்திரிக்குதான். கொஞ்சம் கழிச்சு அனுப்புறேன் 3 பேரை. அதுல யாருன்னு தேர்ந்தெடுத்து சொல்லுங்க. 3ம் வேணாம். பின்ன ஸ்பெஷலா எனக்குன்னு ஒண்ணு இருக்கு. என்ன போய் கூட்டிட்டு வர சொல்றீங்களா? நான் போன் பண்ணாலே வந்துடும். அதுல இங்க ஆட்சேபனை எதுவும் இல்லையே. இந்த பாடாவதி ரூமுக்கு 50 ரூபாய் வாடகை எவன் சார் கொடுப்பான்? இது மாதிரியான சௌகரியங்களுக்கு தானே கொடுக்குறீங்க. தாராளமா வரவழைச்சுக்கோங்க. சாருக்கு என்ன தொழிலு? திருநெல்வேலியில அல்வா கடை வச்சிருக்கேன். ராஜ் படுக்கையின் விரிப்பை மாற்றிவிட்டு பிளாஸ்டிக் ஜாடியில் தண்ணீர் கொண்டு வந்து வைத்து சென்றதும் கிருஷ்ணப்பா கதவை சாத்திவிட்டு படுக்கையில் வசதியாக படுத்துக்கொண்டு உறங்க முயற்சித்தான். பகுதி 3. சேலம் மத்திய சிறைச்சாலை. தலைமை அதிகாரி அறையில் நாற்காலியில் அமர்ந்து தொடையை ஆட்டிக்கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் சோமநாதனுக்கு காதோரம் மற்றும் புருவங்களிலும் பயிருக்கு மத்தியில் களை போல நரை.
கையில் வைத்திருந்த காகிதத்தில் இருந்த குறிப்புகளை எதிரில் இருந்து வந்த சிகரெட் புகைக்கு மத்தியில் வாசித்தார் வாய்விட்டு. பெயர் கணபதி, வயது 32, உயரம் 168 சென்டிமீட்டர், எடை 71 கிலோ, நிறம் கருப்பு, கண்கள் கருப்பு, தலைமுடி கருப்பு, சிறைக்கு வந்த தேதி 4/4/86, விதிக்கப்பட்ட தண்டனை 7 வருடங்கள், குற்றம் கொலை, விலாசம் 72 பாரதி தெரு, காந்தி நகர், மோகனூர், நாமக்கல் தாலுகா, கைது எண் 261. படித்து முடித்துவிட்டு அத்துடன் இணைக்கப்பட்டிருந்த புகைப்படத்தை பார்த்தார். எஸ்பி சார், கைதிகளை புகைப்படம் எடுக்கிறப்போ தலைமுடியை வெட்ட சொல்லி தாடியை சவரம் செய்ய சொல்லிவிட்டு அப்புறம் எடுக்கிறது நல்லது. இவனை பாருங்க, காடு மாதிரி முடி வளர்த்து வச்சிருக்கான். தாடியை எடுத்துக்கிட்டு மொட்டை அடிச்சான்னா சுத்தமா பாதி அடையாளம் காணாம போயிடும். சரி, தப்பிச்சது எப்போ? இங்க நாங்க நடத்தின விசாரணைகள்ல இருந்து அவன் நேத்து நடுராத்திரிக்கு மேலதான் தப்பிச்சிருக்கணும். சரி, தனி அறையில இருந்தா? இல்ல, 24 பேர் உள்ள பிளாக்ல இருந்து ராத்திரி சாப்பாடு முடிஞ்சு அந்த பிளாக் வார்டன் ரோல்கால் எடுத்துதான் உள்ள அடைச்சு கதவை போட்டிருக்கான். அதுல ஏதோ தகுடு திட்டம் செஞ்சிருக்கான் கணபதி. வெளியில வந்து மரத்து மேலேயோ கழிப்பறைக்குள்ளேயோ ஒளிஞ்சிருக்கணும். நல்லா இருட்டி சந்தடி எல்லாம் அடங்கினதும் தப்பிச்சிருக்கணும். அதான் எப்படி? சம்பந்தப்பட்ட வார்டரையும் உதவி ஜெயிலரையும் தற்காலிக வேலை நீக்கம் பண்ணி கடுமையா விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பிளாக்ல இருந்த மத்த கைதிகளையும் விசாரிக்கிறோம். இது வரைக்கும் ஒரு பிடி கூட கிடைக்கல. இப்ப ஆள் வெளியில இருக்கான். 2 முக்கியமான காரியம் இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கான். அவனோ கொலை குற்றவாளி. ஏதோ பகை உணர்வோட பழிவாங்குற நோக்கத்தோட தான் அவன் புறப்பட்டிருக்கணும். அது உண்மைனா அவன் வெளியில இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் ஆபத்தான நிமிஷம்தான். அதனால இதுல நீங்க ரொம்ப தீவிரம் காட்ட வேண்டியிருக்கும் இன்ஸ்பெக்டர். கணபதி யாரை கொலை செஞ்சான்? அவன் செஞ்ச குற்றம், கோர்ட்டு விசாரணை விவரங்கள் எல்லாமே ஒரு பிரதி எடுத்துட்டேன். உடனே இந்தாங்க, நிதானமா படிச்சு பாருங்க. சோமநாதன் அந்த காகித கற்றையை வாங்கி கொண்டார். மோகனூர்ல யார் இருக்காங்க அவனுக்கு இப்போ? வயசான அம்மா மட்டும்தான் சார் இருக்காங்க. இவனோட முறைப்பொண்ணை பத்தி தப்பா பேசின ரத்னாங்கிறவனை தான் ஒரு வினாடி ஆத்திரத்துல கத்தியால குத்திட்டு உள்ள வந்தவன். ரொம்ப முரட்டுத்தனம் உள்ளவன். அவன் இருந்த பிளாக்ல கூட இருந்தவங்கள ரொம்ப விசாரிக்கணும். யாராச்சும் ஒருத்தங்கிட்ட உளறி இருப்பான் ஏதாச்சும். உங்க விசாரணைக்கு அப்புறமும் நீங்க அனுமதிச்சா நானும் அவங்கள என்னோட பாணியில விசாரிக்க விரும்புறேன். நிச்சயமா. அவன் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவனை பார்க்க யார் யார் வந்துட்டு போனாங்கங்கிற விவரம் வேணும். பார்த்துட்டேன், யாருமே வந்து பார்க்கல இன்ஸ்பெக்டர். முதல் காரியமா புகைப்படத்தை பிரதி எடுத்து தமிழ்நாடு முழுக்க அனுப்பிடுறேன். மோகனூர் ஸ்டேஷனை தொடர்பு கொண்டு அவன் வீட்டுல விசாரிச்சுட்டு மஃப்டியில கவனிக்க சொல்றேன். சாயங்காலம் மறுபடியும் சந்திக்கலாம் சார். மேஜை மேல் கலட்டி வைத்திருந்த கண்ணாடியை எடுத்து அணிந்து கொண்ட சோமநாதன் எழுந்து கொண்டார். பகுதி 4. மதியம் வரை உறங்கின கிருஷ்ணப்பா விழிப்பு வந்ததும் வயிற்றில் பசி உணர்ந்தான். எழுந்து மணியடித்து ராஜுவை வரவழைத்து சோப்பும் துண்டும் வாங்கி வர சொல்லி குளித்தான். அதே உடையை மறுபடியும் அணிந்து கொண்டு புறப்பட்டான். கீழே இறங்கி வந்து மேனேஜரிடம் 100 ரூபாய் நோட்டுக்கு சில்லறை வாங்கி கொண்டு அருகில் முருகன் படத்திற்கு கீழே ஸ்டாண்ட் அடித்து எவர் சில்வர் கிண்ணத்தில் வைக்கப்பட்டிருந்த விபூதியை எடுத்து நெற்றியில் வைத்துக் கொண்டு வெளியேறினான். கடைத்தெரு மத்தியான சோம்பல் முறித்து கொண்டிருந்தது. பாதையோரங்களில் கைக்குட்டை, பேனா, சவர பிளேடு, தலைவலிக்கும் மூலிகை டப்பா, சகாய விலையில் செருப்பு, விழுந்த கரும்புச்சாறு என்று சகலமும் விற்பனையாகி கொண்டிருக்க, உறக்க பாடல் ஒலித்துக் கொண்டிருந்த அந்த அசைவ உணவகத்தில் திவ்யமாய் சாப்பிட்டு விட்டு கல்லாவில் பீடா எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். ஒரு கட்டு கணேஷ் பீடி கொடுங்க. ஒன்றை அங்கேயே பற்ற வைத்துக் கொண்டு விசாரித்து கொண்டு காஃபி தூள் கம்பெனிக்கு அருகில் இருந்த பொது தொலைபேசிக்கு வந்தான். பார்வதி, நான் உன்னை காதலிக்கிறேன் என்று பென்சிலால் எழுதப்பட்டிருந்ததை பார்த்து கொண்டே எண்களை சுழற்றினான். அலோ என்று கட்டையான பெண்குரல் வந்ததும் தயாராய் வைத்திருந்த காசை போட்டுவிட்டு, என் பேரு கிருஷ்ணப்பா, எனக்கு ரொம்ப வேர்க்குது, விசிறி வேணும். வர்றீங்களா? அனுப்பணுமா? அனுப்புங்க. எங்க? மாம்பழம், செந்தில் வேலவன் லாட்ஜ் தெரியுமா? தெரியும். ரூம் நம்பர் 27, ராத்திரி 10 மணிக்கு. 1 மணி நேரமா? இல்ல, முச்சூடும். எவ்வளவு ஆகும்? 500 ஆகும். சரி, அனுப்புங்க. அப்புறம் ஒரு சமாச்சாரம். என்ன? யார் அனுப்ப போறீங்க? எல்லாமே சிவப்பு தான், எல்லாமே சின்ன வயசுதான், ஏமாற மாட்டீங்க. அதுக்கு சொல்லல, அங்க மைனான்னு. ஓ, வாடிக்கையா? சரி, அவளையே அனுப்புறேன். ரொம்ப நன்றிங்க. போனை வைத்து விட்டு வெளியே நடந்தான். ஒரு பிளாஸ்டிக் கடைக்குள் சென்றான். என்ன வேணுங்க? நைலான் கயிறு வேணும். இது போதுமா? போதும். துணிக்காய போடத்தானே சார்? வேற எதுக்கு? வாங்கி கொண்டு மேலும் நடந்து கூடமாய் இருந்த சினிமா தியேட்டர் வாசலில் அதிக விலை கொடுத்து கருப்பு டிக்கெட் வாங்கி கொண்டு உள்ளே போய் உட்கார்ந்து கொண்டான் கிருஷ்ணப்பா. பகுதி 5. சேலம் அஸ்தம்பட்டி செல்லும் டவுன் பஸ்ஸில் இருந்து மத்திய சிறைச்சாலைக்கான ஸ்டாப்பில் இறங்கிக் கொண்டார் முத்து. நெற்றியில் பட்டையாக விபூதி, நடுவே குங்குமம்,
சட்டை பையில் மடக்கி மடக்கி வைக்கப்பட்டிருந்த காகிதங்கள், வேட்டி மேலிடுப்பில் பெல்ட், கையில் ஒரு உமா ரமேஷ் திருமணத்திற்கு வருகை புரிந்தமைக்கு நன்றி என்று அச்சிட்ட தோள்பை. நடந்து மனோகரன் சலவை நிலையம் என்று போர்டு தாங்கின தனது கடையின் வாசலில் நின்றார். மரைப்பலகைகள் 1, 2 என்று 8 வரை எண்கள் தாங்கி இருக்க, குறுக்கே இரும்பு பட்டை அமைத்து 3 பூட்டுகள். முருகா என்றழைக்கவா, முத்துக்குமரா என்றழைக்கவா, கந்தா என்றழைக்கவா, கதிர்வேலா என்றழைக்கவா, எப்படி அழைப்பேன் உன்னை என்று முணுமுணுப்பாக பாடிக்கொண்டே பூட்டுகளை திறந்தார். பலகைகளை எடுத்து அடுக்கி உள்ளே வந்தார். கடையில் எக்கச்சக்கமாய் வெளிச்சம் அடிக்கிறதே, என்னடா இது என்று தலையை உயர்த்தி பார்த்தவர் ஆஹா என்று அலறினார். மேலே 4-5 ஓடுகள் நீக்கப்பட்டிருந்தன. அவசரமாக கல்லாப்பெட்டியை பார்க்க அதன் இழுப்பறை திறந்து கிடக்க, உள்ளே கொஞ்சம் சில்லறை மட்டுமே இருந்தது. முருகா, 550 ரூபாய் வச்சிருந்தேனே. கடையை சுற்றி முற்றி பார்த்தார். இன்னும் என்னவெல்லாம் போயிருக்கிறது. கண்ணாடி அலமாரியில் வரிசையாக மாட்டியிருந்த சட்டைகள், பேண்ட்டுகள் எல்லாம் கலைந்திருக்க, தரையில் 7-8 சலவை சட்டைகள் கலைந்து கிடக்க, சற்று தள்ளி பந்தாக சுருட்டி எறியப்பட்டிருந்த கட்டம் கட்டமாய் இருந்த ஒரு சட்டையை எடுத்து பார்த்தார். அதில் மார்பு பகுதியில் 261 என்று எண் இருந்தது. இது கைதி சீருடையாச்சே. இன்ஸ்பெக்டர் ஐயா என்று முத்து இங்கிருந்தே அலறிக்கொண்டு புறப்பட்டார். சப் இன்ஸ்பெக்டர் தான் இருந்தார். விவரங்களை கேட்டுக்கொண்டு ஜெயிலில் எஸ்பி அலுவலகத்தில் இருந்த இன்ஸ்பெக்டர் சோமநாதனை போனில் தொடர்பு கொள்ள, என்ன கைதி உடையா, எண் என்ன சொன்னீங்க? 261. அவன்தான் ராத்திரி தப்பிச்சு போனவன். இதோ வர்றேன். மனோகரன் சலவை நிலையம் அந்த ஏரியாவில் உடனே சரித்திர புகழ் பெற்றது. சோமநாதன் கடையை அலசினார். முத்துவை உட்கார வைத்து காஃபி வாங்கி கொடுத்து கேள்விகள் கேட்டார். கல்லாவில எவ்வளோ பணம் வச்சிருந்தீங்க? நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சம்சாரம் மூக்குத்தி வாங்கணும்னு சொன்னுச்சு. அதுக்காக 550 ரூபாய் ஒரு காகிதத்துல பொட்டலமா கட்டி வச்சிருந்தேன் சார். சரி, எண்ணி பார்த்ததுல எத்தனை சட்டை எத்தனை பேண்ட் குறையுது? ஒரே ஒரு சட்டை ஒரே ஒரு பேண்ட் தான் சார் குறையுது. இஷ்டத்துக்கு ஒண்ணா ரெடிமேடு கடையாட்டம் எடுத்து மாட்டி பார்த்துருக்கான் சார். எது தனக்கு சரியா இருக்கோ அதை போட்டுக்கிட்டு போயிருக்கான். தெரியுது. குறையிற அந்த சட்டை பேண்ட் யாரோடதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முடியும் சார். ரசீது நம்பரை துண்டு துணியில எழுதி பட்டன்ல கட்டிடுவோம். இப்ப குறையிற துணியோட நம்பரு 742. இதோ இருக்கு ரசீது புத்தகம். சோமநாதன் புரட்டி பார்த்தார். 742 என் ரசீதில் எஸ் தேவராஜன், செவ்வாய்ப்பேட்டை, சேலம் என்றிருந்தது. முழு விலாசம் இல்லையே சார். அவர் கனி டியூஷன் சென்டர்னு டுட்டோரியல் நடத்துறாரு. இவருதான் பிரின்சிபால். எனக்கு நல்ல பழக்கம் என்றார் முத்து. சோமநாதன் இன்ஸ்பெக்டர் பக்கம் திரும்பினார். இந்த தேவராஜனை போய் பாருங்க. விவரத்தை சொல்லி காணாம போயிருக்கிறது என்ன கலர் சட்டை, என்ன கலர் பேண்ட், என்ன டிசைன்னு விசாரிச்சு குறிச்சுக்கிட்டு வாங்க. உங்களுக்கு நினைவு இருக்காங்க முத்து? அது எப்படி சார்? நூத்துக்கணக்கான துணியில நிறம் நினைவுல இருக்கும். சரி, நேத்து ராத்திரி எத்தனை மணிக்கு கடையை சாத்துனீங்க? 11:30 மணி ஆயிடுச்சுங்க. தேய்க்கிற வேலை நிறைய இருந்துச்சு. முடிச்சுட்டு புறப்பட நேரம் ஆயிடுச்சு. சரி, அப்புறமா ஸ்டேஷனுக்கு வந்து புகார்ல கையெழுத்து போடுங்க. எழுதி வைக்க சொல்றேன். சரிங்க ஐயா. நீங்க கடையை சாத்திட்டு புறப்பட்டப்போ பக்கத்துல எல்லா கடையும் மூடியாச்சா, இல்ல ஏதாச்சும் திறந்திருந்துச்சா? மாரியப்பனோட டீ கடை தவிர எல்லாமே மூடியாச்சு ஐயா. அவன் டீ கடையை சாத்த 2 மணி ஆகும். என் கடையில இருந்து 7வது கடைங்க. அப்படியா? சோமநாதன் வெளியேறி மாரியப்பன் டீ கடைக்கு வந்தார். மாரியப்பன் ஸ்டூலில் இருந்து அவசரமாக எழுந்து கொண்டு ரேடியோ ஸ்டாண்டில் தலையை இடித்துக் கொண்டு தடவி விட்டு கொண்டே சொன்னான். ஆமாங்க ஐயா, ராத்திரி 2 மணிக்கு தான் கடை சாத்துறது வழக்கம். நேத்து ராத்திரி செலவு கடையில ஓடு பிரிச்சு இறங்கி கல்லாப்பணத்தை எவனோ திருடி இருக்கான். ஏதாச்சும் சத்தம் கேட்டதா? இல்லையே சார். இந்த போட்டோவை பாரு. இவன் டீ சாப்பிட வந்தானா? கணபதியின் புகைப்படத்தை காட்ட மாரியப்பன் வாங்கி பார்த்து, வந்த மாதிரி நினைவில்லையே சார். சரி, இந்த இடத்துல ரிக்ஷா, ஆட்டோ ஏதாச்சும் நிக்கிறதுண்டா ராத்திரி அகாலத்துல? எப்பவாவது நிக்கும் சார். நேத்து ஏதாச்சும் வண்டி வாசல்ல நின்னதா? காளியப்பனோட சைக்கிள் ரிக்ஷா அந்த ஆள கிடந்துச்சு. நம்ம கடையில டீ குடிச்சிட்டு காளியப்ப ரிக்ஷால தான் படுத்திருந்துச்சு. வேற வேற வண்டி எதுவும் நான் பார்க்கல சார். காளியப்பன் வீடு தெரியுமா உனக்கு? பக்கத்துலதான் சார். பையனை அனுப்பி காட்ட சொல்லட்டுமா? அனுப்பு. மாரியப்பன் டீ கடையின் பையன் உடன் நடக்க சோமநாதன் விரைவான நடை போட்டார். பகுதி 6. சென்னை. அந்த வார பத்திரிகையின் அலுவலகத்தின் முன்னால் ஸ்கூட்டரை நிறுத்தினான் மகேந்திரன். முன்பக்கம் இருந்த வலை கேரியரில் இருந்து கேமராவை எடுத்து தோளில் மாட்டிக்கொண்டான். உள்ளே நுழைந்தான். நுழைந்தவுடன் எதிர்பட்ட சுவற்றில் பொங்கல் மலரில் பட்டுக்கோட்டை பிரபாகர் எழுதும் புதிய தொடர்கதை என்று போஸ்டர் ஒட்டப்பட்டிருந்தது. மேஜையாக ஆண்கள் அமர்ந்து கணக்கு பார்த்து கொண்டிருக்க ஆசிரியர் பகுதிக்கு வந்தான் உதவி ஆசிரியர் ராமன். அமைதியாக நாற்காலியில் பின்பக்கம் சாய்ந்து கொண்டு தம்மடித்து கொண்டிருந்தார். என்ன சார், இந்த வார இதழ் வேலை முடிச்சிட்டீங்களாக்கும்?
ரொம்ப ஜாலியா உட்காந்துருக்கீங்க. வாயா மகேந்திரா, உட்காரு. ஏன் சொல்ல மாட்டேன்? பேட்டி எடுக்கிறேன்னு நடிகை ஆயிட்டதுல பார்த்து ஜூஸ் குடிச்சிட்டு 4 வரி எழுதி கொண்டாந்துடுற. இங்க நாற்காலியில ஒரு நாள் உட்காந்து பாரு. அப்புறம் தெரியும் டென்ஷன்னா என்னன்னு. சில வீட்ல சில வீட்ல ஜூஸும் கிடைக்கும், சில வீட்ல நாய்க்கடியும் கிடைக்கும் சார். அப்புறம் சொல்லுங்க, எதுக்கு வர சொன்னீங்க? சிகரெட் மிச்சத்தை புகைத்து விட்டு, பொங்கல் மலர்ல ஒரு வித்தியாசமான பேட்டி வைக்கணும் 5 பக்கத்துல என்றார் ராமன். வச்சிடலாமே, நாளைக்கு கூட சத்யராஜ் வர சொல்லியிருக்காரு. போயிட்டு வந்து எழுதி தரவா? நடிகைகள் வேணாம்ப்பா. பின்ன அரசியல்வாதியா? அதெல்லாம் வேணாம். ஐடியாவை நான் சொல்றேன் கேளு. சொல்லுங்க. சமூகத்துல அந்தஸ்து இல்லாத நபர்களை பேட்டி கேட்கலாம். ஒரே ஒரு கேள்விதான். போன வருஷம் பொங்கல் எப்படி கொண்டாடுனீங்க? இந்த வருஷம் பொங்கல் எப்படி கொண்டாட போறீங்க? இதுதான் கேள்வி. கேள்வி கேள்வி சரி. யார கேட்க சொல்றீங்க? ஜெயில்ல இருக்கிற ஒரு குற்றவாளி, அப்புறம் ஒரு பிச்சைக்காரன், அப்புறம் ஒரு விலை மாது. எப்படி, நல்லா வருமா? நல்லா வரும் சார். கிளம்பு, இன்னைக்கே முடி. நாளைக்கு எனக்கு போட்டோவோட மேட்டர் வேணும். குற்றவாளி சரி, பிச்சைக்காரன் சரி, விலை மாதுக்கு நாங்க எங்க சார் போவேன்? ஏயா, எல்லாரையும் நாடு கடத்திட்டாங்களா என்ன? அது இல்ல சார், எங்க போய் பிடிப்பேன்? இதெல்லாம் கூடவா நான் ஏற்பாடு பண்ணி தர முடியும்? ஒரு ரிக்ஷாவில் ஏறி உட்கார்ந்து கேட்டா சொல்றான். சொல்லுவான், என்ன தப்பா நினைப்பானே சார். சரி, தொழில்னு வந்துட்டா இதெல்லாம் பார்க்க முடியாது. நாளைக்கு மேட்டர் தர்றேன். இன்னொரு விஷயம். என்ன? காசு கொடுத்தாதான் பதில் சொல்லுவாங்க. கொடு. கையெழுத்து போட்டு பணம் பெற்றுக்கொண்டேன்னு ரசீது கிடைக்காது. அப்புறம் செலவை ஒத்துக்க முடியாதுன்னு சொல்லப்படாது. வர்றேன். மகேந்திரன் புறப்பட்டு வெளியே வந்து தன் ஸ்கூட்டரை எடுத்தான். 10 நிமிடத்தில் பிச்சைக்காரன் கிடைத்தான். அவனிடம் கேள்வி கேட்டு பதில் பெற்று புகைப்படம் எடுத்துக்கொண்டு செஷன்ஸ் கோர்ட் வந்தான். கோர்ட்டில் ஆஜர்படுத்துவதற்காக சிறையில் இருந்து கொண்டு வரப்பட்டிருந்த குற்றவாளியை காவலர்களின் அனுமதியுடன் பேட்டி கண்டு முடித்தான். அடுத்து தனியாக நின்ற ரிக்ஷாக்காரனை அணுகி, ஏன்பா, பலான இடம் தெரியுமா உனக்கு? வர்றியா என்றான். அதுக்கு வேற ஆளை பாரியா, போயா என்றதும் கர்ச்சிப்பெடுத்து முகத்தை துடைத்து கொண்ட மகேந்திரனுக்கு தன் நண்பன் யுவராஜின் நினைவு வந்தது. யுவராஜ் இந்த விஷயத்துல கில்லாடி. போன வாரம் வெற்றிகரமான 2வது சதம்னு சொல்லி பார்ட்டியே கொடுத்தவன். நேரா யுவராஜை தேடி வந்து விவரம் சொல்லி, இதுக்கேண்டா கவலைப்படுற? சரி, உனக்கு என்ன பட்ஜெட்ல வேணும்? பட்ஜெட்டா? வெறும் பேட்டி மட்டும் தான்டா. சரி, பேட்டியோட போட்டோவும் வரப்போகுதே. கொஞ்சமாச்சும் பார்க்க கவர்ச்சியா இருக்க வேணாமா? இருக்கணும். இடத்த சொல்லு. ஒரு வீட்டு அட்ரஸ் சொல்றேன், குறிச்சுக்கோ. மகேந்திரன் குறித்து கொண்டான். போனதும் நாய் குறைக்கும், பயப்படாத. சங்கிலியால கட்டி போட்டிருப்பாங்க. வாசலுக்கு பக்கத்துல மணி பித்தான் இருக்கும். அழுத்து. கதவை திறந்து மீசை இல்லாத ஒரு பையன் என்னன்னு கேட்பான். எனக்கு வேர்க்குது, விசிறி வேணும்னு சொல்லு. அப்பதான் உள்ள அழைச்சிட்டு போவான். பரவாயில்லையே, அடையாள வார்த்தையெல்லாம் சொல்லணுமா? ஆமா, நீ பாட்டுக்கு நேரடியா இந்த மாதிரி ஆள் வேணும்னு ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளி நாயையும் அவுத்து விட்டுடுவான். எங்க சொல்லு. என்ன சொல்லுவ? விசிறுது, வேர்வை வேணும். முட்டாள், வேர்க்குது, விசிறி வேணும்னு சொல்லணும்டா. சரி, பதட்டத்துல மாத்திட்டேன், வர்றேன். மகேந்திரன் உற்சாகமாக ஸ்கூட்டரை எடுத்தான். அடையாள வார்த்தைகளை 2 தரம் மனதில் சொல்லி பார்த்து கொண்டான். பகுதி 7. ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் சோமநாதன் மோகனூரில் இருந்து வந்த ட்ரங்காலில் பேசிக் கொண்டிருந்தார். சொல்லுங்க. கணபதியோட விலாசத்துக்கு போய் பாத்தீங்களா? பார்த்தோம். வீடு பூட்டி கிடக்கு. கணபதியோட அம்மா காசிக்கு 6 மாசம் முன்னாடியே போயிட்டாங்களாம். அங்கேயே ஏதாச்சும் ஒரு ஆசிரமத்துல சாகர வரைக்கும் தங்குறதுங்கிற தீர்மானத்தோட போயிட்டாங்களாம். கணபதியோட அக்கா குடும்பம் ஒண்ணு இருக்கு. அங்க விசாரிச்சோம். இங்க வரவே இல்லைங்கிறாங்க. எதுக்கும் நீங்க, நான் சாதாரண உடையில 2 பேரை அவங்க வீட்டுக்கு பக்கத்துல நிறுத்தி கண்காணிக்க சொல்லியிருக்கேன் சார். அப்புறம் விசாரிச்சதுல கணபதிக்கு ஐயாவுன்னு ஒரே ஒரு கூட்டாளி தானா. அந்த ஐயாவு இப்ப நாமக்கல் லாரியில சொந்தக்காரரா இருக்கானா. அங்கேயும் ஆள் அனுப்பியிருக்கேன். தகவல் வந்ததும் சொல்றேன். வகையை பத்தி கேட்க சொன்னேன். அக்கா பொண்ண தப்பா பேசுனதுக்காக இவன் வெட்டி கொலை செஞ்ச ரத்தினத்தோட குடும்பம் ஒண்ணுதான் பகை. ரத்தினத்துக்கு ஒரு வயசான அப்பா, தம்பிங்க 2 பேரு, சின்ன பசங்க. அங்கேயும் போய் விசாரிச்சுட்டேன். நொந்து போயிருக்காங்க. விதின்னு பேசுறாங்க. அங்க மறுபடியும் வர்றதுக்கான அவசியம் இல்ல. வந்தா சொல்றோம்னு சொல்றாங்க. நான் டிஎஸ்பி கிட்ட பேசினேன். தனி அதிகாரி கிட்ட பொறுப்பு கொடுத்துடலாம்னு. அவர் வர்றப்போ ஒத்துழைப்பு கொடுங்க, சரியா? ரிசீவரை வைத்தார் சோமநாதன். வாசலில் மோட்டார் பைக் வந்து நின்று சப் இன்ஸ்பெக்டர் இறங்கி உள்ளே வந்தார். அந்த டியூட்டோரியல் காலேஜ் பிரின்சிபாலை விசாரிச்சேன் சார். 10 நாள் முன்னாடி தான் துணி எடுத்து பேண்ட் சட்டை 2ம் தச்சாராம். கருப்பு கலர்ல பொடி கட்டம் போட்ட பேண்ட், லைட்டு நீளத்துல கோடு கோடா போட்ட முழுக்கை சட்டை. எந்த கடையில எடுத்தாருன்னு கேட்டு அவரையும் அழைச்சிட்டு போய் பார்த்தேன். அவர் எடுத்த துணிங்க இன்னும் தீராம இருந்துச்சு. 2லையும் கொஞ்சம் கொஞ்சம் கத்தரிச்சே வாங்கிட்டு வந்துட்டேன்.
வெரி குட் என்று கத்தரிக்கப்பட்ட அந்த சட்டை மற்றும் பேண்ட் துணிகளின் துண்டுகளை கையில் எடுத்து பார்த்தார். இதை எடுத்துக்கங்க. சிறைச்சாலைக்கு பக்கத்துல இருக்கிற ரிக்ஷா ஸ்டாண்ட், ஆட்டோ ஸ்டாண்ட், டாக்ஸி ஸ்டாண்ட் எல்லாத்துக்கும் போய் ராத்திரி 12 மணிக்கு சவாரி அடிச்சாங்களா யாராச்சும் விசாரிங்க. கணபதியோட போட்டோவையும் எடுத்துக்கங்க. முகத்தை மறந்தாலும் சட்ட நிறம் நினைவுக்கு வரலாம். சப் இன்ஸ்பெக்டர் சரி சார் என்று சொல்லி புறப்படும் போது ஸ்டேஷனுக்குள் தயக்கமாய் உள்ளே வந்தான் ரிக்ஷாக்காரன் காளியப்பன். யாரையாது? ரிக்ஷாக்காரன் காளியப்பனுங்க. ஐயா வீட்டுக்கு வந்தீங்களா? தொழிலுக்கு போயிருந்தனுங்க. சோறு திங்க வந்தப்போ சம்சாரம் சொல்லுச்சு உடனே வர சொன்னீங்கன்னு. ஆமா இங்க வா. நேத்து ராத்திரி 12 மணி சுமாருக்கு மாரியப்பன் டீ கடைக்கு பக்கத்துல வண்டியை போட்டுட்டு படுத்திருந்தியா? ஆமாங்க ஐயா. இந்த போட்டோவை பாரு. இந்த ஆளு முழுக்கை சட்டை போட்டு ஃபேண்ட் போட்டு இதோ பாரு இந்த மாதிரி சட்டை இந்த மாதிரி ஃபேண்ட் போட்டு உன்கிட்ட சவாரிக்கு வந்தானா? காளியப்பன் உற்று பார்த்து சட்டை துணியையும் பார்த்து அட ஆமாங்க சாரு என்றான். எங்க சவாரி அடிச்ச என்றார் சோமநாதன் ஆர்வமாக. நான் சவாரி அடிக்கலைங்க. ரிக்ஷா வருமானம் வந்து கேட்டாரு சார். நான் கொஞ்சம் மப்புல இருந்தேன். இல்ல வராதுன்னு சொல்லிட்டேன். அடப்பாவி, எங்க போகணும்னு அவனும் சொல்லல நீயும் கேட்கலையா? அவசரமா ஜங்ஷனுக்கு போகணும்னு சொன்னாரு சார். எங்க ரயில்வே ஜங்ஷனுக்கா? ஆமா சார். அப்புறம் நான் வர முடியாதுன்னு சொன்னதும் அவர் வேகமா நடந்து போயிட்டாரு சார். நான் தூங்கிட்டேன். சரி நீ போ. இன்ஸ்பெக்டர் சோமநாதன் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்துவிட்டு டிராயரை இழுத்து ரயில்வே கால அட்டவணை எடுத்து பிரித்து பார்த்தார். கணபதி ஜங்ஷனுக்கு போயிருக்கான். வெளியூர் போற நோக்கத்துல. லாண்டரி கடை 11:30 வரை திறந்திருக்கு. அதனால கணபதி ஓடு பிரிச்சு உள்ள இறங்குனது 12 மணிக்குன்னு வச்சுக்கிட்டா அவன் தனக்கு பொருத்தமான உடைய மாட்டிக்கிட்டு ஜங்ஷன் வர்றதுக்கு எப்படியும் 12:30 ஆயிருக்கும். அந்த நேரத்துக்கு என்னென்ன ட்ரெயின் இருக்கு பாருங்க. அந்த அட்டவணையை சப் இன்ஸ்பெக்டரிடம் நீட்டினார். அவர் பார்த்து நிறைய இருக்கு சார். சென்னை மெயில், கேரளா எக்ஸ்பிரஸ், சென்னை எக்ஸ்பிரஸ், ஹிம்சாகர் எக்ஸ்பிரஸ், கவுஹாத்தி எக்ஸ்பிரஸ், கோயம்புத்தூர் வண்டி. நீங்க புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு ஜங்ஷன் போய் டிக்கெட் கொடுக்குற கிளார்க்குகளை விசாரிங்க, போர்ட்டர்களை விசாரிங்க. ஏதாச்சும் குறிப்பு கிடைக்கலாம். சரி சார் என்று புறப்பட்டார் சப் இன்ஸ்பெக்டர். பகுதி 8. ஸ்கூட்டரை நிறுத்திவிட்டு சட்டைப்பையிலிருந்து விலாசம் எழுதின காகிதம் எடுத்து கதவு எண்ணை சரிபார்த்து அந்த வீடுதான் என்று உறுதி செய்து கொண்டான் மகேந்திரன். காம்பவுண்ட் சுவரில் இருந்த இரும்பு கதவு சும்மா கொக்கி மட்டும் போடப்பட்டிருக்க அதை நீக்கி உள்ளே காலை வைத்ததும் உள்ளே ஜன்னல் கம்பியில் கட்டி போடப்பட்டிருந்த உயரமான நாய் ஒரு சீரல் சீறிவிட்டு விடாமல் குறைக்க தொடங்கியது. மகேந்திரன் சும்மாரு என்று அதை செல்லமாக அதட்டிவிட்டு வாசல் கதவின் அருகில் இருந்த அழைப்பு மணி பித்தானை அழுத்தினான். உள்ளே விற்றென்று ஒலிப்பது கேட்டது. சற்று நேரத்தில் கதவு திறந்தது. மீசை இல்லாத பையன் திறந்தான். என்ன வேணும்? ரொம்ப வேர்க்குது, ஒரு விசிறி வேணும். அவன் இவனை ஏற இறங்க பார்த்துவிட்டு விலாசம் கொடுத்தது யாரு என்றான். யுவராஜ், சினிமா விநியோகஸ்தர் பையன். தெரியும், உள்ள வாங்க. வந்ததும் கதவு சாத்தப்பட்டது. உட்காருங்க. அத்த என்று அழைத்து கொண்டு உள்ளே சென்று விட மகேந்திரன் சோஃபாவில் அமர்ந்தான். அந்த வரவேற்பு அடை படு சுத்தமாக அங்கங்கே ஓவியங்களுடன் கலைப்பொருட்களுடன் உயர்ந்த ரக ஊதுபத்தியின் சுகந்தமான வாசனையுடன் இருந்தது. டீப்பாயின் மேல் ஆங்கில வார இதழ் கிடந்தன. அவற்றில் மாட்டப்பட்டிருந்த சுவர் கடிகாரத்திற்கு கீழே எப்பொழுதும் மகிழ்ச்சியாய் இருங்கள் என்று ஆங்கில வாக்கியம் தாங்கிய ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டிருந்தது. வாங்க என்று பெண் குரல் கேட்டது. பார்வையை திருப்பினான் மகேந்திரன். அந்த அம்பாளுக்கு 3 பெண்களுக்கு இருக்க வேண்டிய உடம்பு. வாயில் வெற்றிலை குதப்பல் நிகழ்ந்து கொண்டிருக்க வந்து அமர்ந்த போது சோஃபாவில் ஏதோ ஒரு இணைப்பு பகுதி பீச்சென்று கத்திவிட்டு அமைதியானது. என்ன தம்பி, கேமராலாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? வந்து நான் அதுக்காக வரலைங்க. வேற எதுக்காக? நான் பத்திரிக்கையில கட்டுரைகள் எழுதுறவன். அந்த மாதிரி பெண்கள்ல ஒருத்திய ஒரு சின்ன பேட்டி கேட்டு கட்டுரை எழுதணும். அந்த அம்மாள் உடனே சிரிக்க ஆரம்பித்தாள். பேட்டி கொடுக்குற அளவுக்கு இதுங்க என்ன சினிமா நட்சத்திரங்களா? அப்படிலாம் இல்லைங்க. கொஞ்சம் கவர்ச்சியான முகத்தோட இருக்கிற யாரையாச்சும் பேட்டி கேட்க அனுமதித்தாங்க. அதுக்கு ஏதாச்சும் பணம் தந்துடுறேன். எவ்வளோ தருவீங்க? 100 ரூபாய் தர்றேங்க. வெறுமனே பேட்டி மட்டும் கேட்டுட்டு போயிடுறேங்கிறீங்களா? ஆமாங்க, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. முகம் கொஞ்சம் கவர்ச்சியா இருக்கணுமா? ஆமாங்க, போட்டோ பிடிச்சு போடுறப்போ ஒரு கவர்ச்சி கிடைக்க வேணாமா? அந்த அம்பாள் திரும்பி மீசையற்ற பையனிடம், யாரடா இருக்காளுங்க? எல்லாம் வெளியே போயிடுச்சு. 3 தான் இருக்கு. மேரி, செல்வி, குயிலு. இவங்க 3 பேர் தான் சீட்டாடிக்கிட்டு இருக்காங்க. சரி சார், நீங்க அந்த அறைக்குள்ள இருக்கு செல்விங்கிற பொண்ணை அனுப்பி வைக்கிறேன். அதுதான் கொஞ்சம் பேசும், உலகம் தெரியும், +2 படிச்சவ. சரிங்க. மகேந்திரன் தனக்கு காட்டப்பட்ட அறைக்குள் வந்து நாற்காலியில் அமர்ந்து கொண்டான். நோட்டு புத்தகத்தையும் பேனாவையும் எடுத்து வைத்துக் கொண்டான். கேமராவின் உரையை கலற்றி லென்ஸின் கவரை கலட்டி தயாராய் வைத்திருந்தான். 5 நிமிடம் கழித்து பைஜாமா அணிந்திருந்த செல்வி உள்ளே வந்து கதவை சாத்த போக மகேந்திரன்
கதவு சாத்த வேணாங்க, திறந்தே இருக்கட்டும் என்றான் அவசரமாக. அவள் அருகில் வந்து உரசினார் போல நின்று, என்ன என்றாள். கொஞ்சம் தள்ளி அப்படி உட்காரு என்று அவளின் முகத்தை தீர்க்கமாக பார்த்தான். தலையை அலட்சியமாக அள்ளி சுருட்டி ஒரு அவசர கொண்டை போட்டிருந்தாள். முகத்தில் புருவங்கள் மறிக்கப்பட்டு மையால் கோடுகள் வரையப்பட்டிருந்தன. ஒற்றை மூக்கு குத்தியிருந்தாள். வேலுதட்டின் மேல் சின்ன மச்சம். உடல் கட்டு மகேந்திரனின் பார்வையை சங்கடமாக விலக வைத்தது. ஏமா, உன் பேரே செல்விதானா? உண்மையான பேரு செல்விதான். அப்ப வேற பேரெல்லாம் இருக்கா? குயிலுக்கு என் பேரு மைனா. குயிலுன்னு ஒரு பேர் சொன்னாங்க. நீங்க மைனாங்கிறீங்க. இது என்ன பறவைகள் சரணாலயமா? ஆமா, திசை தப்பி வந்த பறவைகளோட சரணாலயம் சார் இது. இங்க 16 பேர் இருக்கோம். யார வேணும்னாலும் கேளுங்க. ஒருத்தி கூட இந்த தொழில் மனசுக்கு பிடிச்சு செய்யறதா சொல்ல மாட்டா. மனசுக்கு பிடிக்காத வேலையை ஏன் செய்யணும்? வயிறுன்னு ஒண்ணு இருக்கே, அதுல பசின்னு ஒண்ணு இருக்கே. எந்த விலைமாதும் பிறக்கிறப்போ நான் விலைமாத ஆகணும்னு லட்சியம் வச்சுக்கிட்டு இப்படி ஆகிறது இல்ல சார். சந்தர்ப்ப சூழ்நிலை தான் காரணம். சுலபமா தூக்கி விதி மேல பள்ளிய போட்டுடுவீங்க. நான் வந்தது வேற விஷயத்துக்காக. இருந்தாலும் நீ ஆரம்பிச்சதால கேக்குறேன். வயித்துக்கு சம்பாதிக்கிறதுக்கு கௌரவமான மரியாதையான வேலைகள் வேற இல்லவே இல்லையா? கௌரவமான மரியாதையான வேலைகள் இருக்கு. இருக்கு சார். ஆனா அங்க கௌரவமான மரியாதையான ஆம்பளைங்களை தேடி தேடி தான் கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. விலை மாதர்கள் உருவாக ஆம்பளைங்க தான் காரணம்னு சொல்றியா? நிச்சயமா. 100% ஆண்கள் காரணமா தான் பெண்கள் இந்த தொழிலுக்கு வர்றாங்க. நானும் ஒரு ஆம்பளையால வஞ்சிக்கப்பட்டவதான் சார் என்ற செல்வி சட்டென்று தலையை குனிந்து கொள்ள 2 விழிகள் இருந்து 2 கண்ணீர் சொட்டுகள் அவள் மடியில் விழுந்து உடையில் ஈர வட்டங்கள் வரைய, செல்வி இங்க பாருமா, உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா நீ எப்படி இந்த தொழிலுக்கு வந்தேன்னு சொல்லு. பத்திரிக்கையில கட்டுரை எழுதுறதுக்காக நான் இதை கேட்கல. ஒரு மனிதாபிமானத்தோட தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்துல கேட்கிறேன் என்ற மகேந்திரன் பேனாவை மூடி வைத்து விட்டு கைகளை மார்பின் குறுக்கில் கட்டிக்கொண்டு அவளை பார்த்தான். செல்வி சற்று தயங்க, கட்டாயம் இல்லம்மா, விருப்பப்பட்டா சொல்லு, இல்லைன்னா நான் கேள்விக்கு வந்துடுறேன். சொல்றேன் சார் என்றாள் செல்வி. பகுதி 9. முந்தா நாள் தான் வயசுக்கு வந்த பெண் முதல் முறையாக தாவண கட்டி சின்ன பொண்ணாகவும் தோன்றாமல் பெரிய பொண்ணாகவும் தோன்றாமல் அவஸ்தையான காலகட்டத்தை போல கிராமமும் அல்லாத பிரமாத நகரமும் அல்லாத மோகனூர் பஸ் ஸ்டாண்டில் இருந்து இப்படி நேராக வந்து கொஞ்சம் வளைந்து கடத்தெருவை சந்தித்து சாலையின் இந்த கடைசிக்கு வந்துவிட்டால் ஊரானது முற்றும். சர்க்கரை ஆலை ஒரு வரப்பிரசாதம். எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது? எத்தனை ஜனம் நடமாறுகிறார்கள்? தியேட்டர்கள் உண்டு. சேலத்தில் நாமக்கலில் சக்கையாய் உழைத்த பிற்பாடு படங்கள் இங்கே வரும். சேலம் சதன் விநியோகஸ்தரிடம் உத்தியோகம் விநாயகத்திற்கு மாதத்தில் 10 நாட்கள் மோகனூரில் தங்கி தியேட்டரில் தான் கொண்டு வந்து கொடுக்கும் திரைப்படத்தின் ஒவ்வொரு காட்சியின் வசூலின் போதும் பக்கம் இருந்து குறித்துக் கொள்வான். தினப்படி வசூலில் இத்தனை சதவீதம் தியேட்டருக்கு, இத்தனை சதவீதம் விநியோகஸ்தருக்கு என்று கணக்கு. வசூல் குறைந்து தன் முதலாளிக்கு நட்டம் வரும் போலிருந்தால் பணப்பெட்டியை வாங்கிக் கொண்டு அடுத்த ஊருக்கு வந்து விடுவான். இந்த தின வசூல் கணக்கில் நம் விநாயகம் தியேட்டர்காரனின் தில்லுமுள்ளுகளுக்கு கொஞ்சம் ஒத்துழைத்தால் கணிசமாய் 100 ரூபாய் நோட்டுகளை பாக்கெட்டில் திணித்துக் கொள்ளலாம், சம்பளம் தவிர. நம் விநாயகம் காந்தியின் வாரிசு இல்லை. ஆகவே தனி வழி சம்பாத்தியத்தில் டிசைனாக ஃபேண்ட்டும் சட்டையும் மாதத்திற்கு ஒரு புதுவிதமான கெடிகாரமும் மாற்றிக்கொண்டு சோக்கான பேர் வழியாக இருந்து வரும் காலகட்டத்தில் மாதத்திற்கு 10 நாட்களுக்கு மேல் தங்க வேண்டியிருப்பதால் மோகனூரில் நிரந்தரமாக மாத வாடகையில் வீடு பிடித்து தங்கியிருக்க அந்த வீட்டின் மொட்டை மாடியில் துணியை உலர போட வரும்போதுதான் பக்கத்து வீட்டு மொட்டை மாடியில் தலையை வெயிலில் காய வைத்துக் கொண்டிருந்த செல்வியை சந்தித்தான். அது எப்படி 3 வருஷமா வந்துகிட்டு இருக்கும்போது இன்னைக்கு தான் இப்படி ஒரு கழுவி தொடச்ச விக்கிரகம் போல பொண்ணை இந்த வீட்டுல பாக்குறேன். விருந்தாளியோ இல்ல வேறு குடுத்தன வந்திருக்கிறதா புதிதாக? இவனுக்கு முதுகை காட்டி நின்று கொண்டிருந்த செல்வியுடன் எப்படியாவது பேச வேண்டும் என்று தீர்மானித்த விநாயகம் காற்று வீசிக் கொண்டிருக்க தன் பனியனை கிளிப்பில் இருந்து விடுவித்து வேண்டுமென்று அவளின் மொட்டை மாடியில் பறந்து போய் விழ செய்து அவள் கவனம் திருப்ப, வந்து என்னோட பனியன் தான் காத்துல பறந்து வந்து அங்க விழுந்துருச்சு, எடுத்து தந்தாலும் சரி, இல்லைனா நான் வந்து வேணும்னாலும் எடுத்துக்கிறேன். செல்வி பனியனை எடுத்து வந்து இடுப்பிலே லுங்கி மட்டும் கட்டிக்கொண்டு மேலே சிவந்த தன் வெற்றுடம்பை வெளிப்படுத்திக் கொண்டிருந்த அவனை தயக்கமாய் பார்த்து நீட்டினாள். வாங்கி கொண்டு, ரொம்ப நன்றிங்க. நீங்க இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்திருக்கீங்களா? இல்லையே, நாங்க இங்க குடி வந்து 10 வருஷமாச்சே. என் பேரு விநாயகம். 3 வருஷமா உங்க ஊருக்கு வந்துகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவையும் 10 நாள் 15 நாள் தங்குவேன். ஒரு தடவை கூட உங்களை பார்த்தது இல்லையேன்னு கேட்டேன். அதுவா, நான் சேலத்துல எங்க அக்கா வீட்டுல தங்கி படிச்சுட்டு இருந்தேன். போன வாரத்தோட பரீட்சை நேரம் முடிஞ்சிருச்சு, வந்துட்டேன். சரிங்க என்று விநாயகம் படிகளில் இறங்கி போன பிற்பாடும் அவன் முகம் சற்று நேரம் செல்வியின் நினைவில் அசைவதை உணர்ந்தாள். ச, இது என்ன நினைப்பு?
என்று தன் நாக்கை கடித்துக்கொண்டு கீழே இறங்கி போனாள் செல்வி. அதாங்க எங்க முதல் சந்திப்பு என்றாள் செல்வி. அப்புறம் என்றான் மகேந்திரன். பகுதி 10. தியேட்டரில் படம் முடிய போவதற்கான அறிகுறியாய் கதையில் சம்பந்தப்பட்ட அத்தனை பாத்திரங்களும் ஒன்று கூட கிருஷ்ணப்பா எழுந்து கொண்டான். கதவை தள்ளி வெளியே வந்தான். வானம் வெளிச்சத்தை தொலைத்துவிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து விசாரிக்கப் போகிற நிலாவுக்கு என்ன பதில் சொல்வது என்று கவலையாய் யோசித்துக் கொண்டிருந்தது. பேண்ட் பாக்கெட்டில் சுருட்டி வைத்திருந்த நைலான் கயிற்றை தொட்டு பார்த்து கொண்டு நடந்தான் கிருஷ்ணப்பா. ஒரு ஆட்டோவை அணுகினான். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போப்பா. சென்ட்ரல் வந்து இறங்கிக் கொண்டு முன்கூட்டி பயண டிக்கெட் பதிவு செய்யும் புதிய கட்டிடத்திற்கு வந்து மாடிப்படிகளில் ஏறினான். திருச்சி செல்லும் மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ்க்கான கவுண்டருக்கு வந்து போர்டில் மறுநாள் பெர்த் டிக்கெட்டிற்கு இடம் இருக்கிறதா என்று பார்த்தான். இல்லை, சீட் மட்டும் இருந்தது. விண்ணப்ப பாரம் வாங்கி பேனா கடன் வாங்கி பூர்த்தி செய்த போது ராஜப்பா என்று பெயர் எழுதினான். வரிசையில் நின்று பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கி பாக்கெட்டில் பத்திரப்படுத்தி கொண்டு கீழே இறங்கினான். மற்றொரு ஆட்டோ பிடித்து எழும்பூர் வந்தான். ரயில் நிலையத்திற்கு எதிரே இருக்கும் கெனட்சத்தில் கொஞ்சம் சுமாரான லாட்ஜிற்கு வந்தான். ஒருவருக்கான அறை இல்லாததால் இருவருக்கான அறையை முன்பணம் செலுத்தி சாவியை பெற்றுக்கொண்டான். லாட்ஜ் ரிஜிஸ்டரில் ஆர் ராஜப்பா 49 சன்னதி தெரு திண்டிவனம் என்று எழுதினான். இரண்டாவது மாடியில் இருந்த அறைக்கு வந்து கொஞ்ச நேரம் கட்டிலில் படுத்திருந்து விட்டு எழுந்து பீடியை கொளுத்தி கொண்டு அறையை பூட்டி சாவியை பையுக்குள் போட்டுக்கொண்டு புறப்பட்டான். ஆட்டோ அமர்த்தி கொண்டு பழையபடி மாம்பழத்தில் உள்ள செந்தில் வேலவன் லாட்ஜிற்கு வந்தான். மணியை பார்த்தான். 7 10 நிமிடங்கள் இருந்தன. அரைப்பையன் ராஜ் வந்து, என்ன சார், ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? ஆள் வருதா உங்களுக்கு என்றான். ஆமா, 10 மணிக்கு வருது. ஏன்பா, இங்க போலீஸ் தொந்தரவு எதுவும் இருக்காதே? அநேகமா இருக்காது. அப்படி திடீர்னு வந்துட்டாங்கன்னா வந்து 3 தடவை கதவை தட்டுறேன். ஆளை வெளியில அனுப்பிடுங்க. லாட்ஜுக்கு பின்பக்கம் ஒரு வழியா போயிடட்டும். என்னப்பா இது, பயமுறுத்துற? அதெல்லாம் வரமாட்டாங்க சார், தைரியமா இருங்க. பிடிச்ச குற்றவாளியவே வெளியில தப்ப விடுறாங்க. இவங்க என்னதான் சார் வேலை பார்க்குறாங்க? என்ன சொல்ற நீ? சாயங்காலம் பேப்பர் பார்க்கலையா நீங்க? இல்லையே, என்ன விசேஷம்? சேலம் மத்திய சிறையிலிருந்து 7 வருஷம் தண்டனை விதிச்ச ஒரு கொலை குற்றவாளி நேத்து ராத்திரி தப்பிச்சிட்டானா. வேறு போட்டோ எல்லாம் போட்டிருக்காங்க. அப்படியா? நான் பார்க்கலையே. எடுத்துட்டு வா பார்க்கலாம் என்றான் கிருஷ்ணப்பா. ராஜு ஓட்டமாய் ஓடி திரும்பினான் செய்தித்தாளுடன். அதில் கைதி தப்பி ஓட்டம், போலீஸ் தேடுகிறது. சேலம் மத்திய சிறைச்சாலையில் இருந்து நேற்று நள்ளிரவில் சாமர்த்தியமாக ஒரு கைதி தப்பி ஓடிவிட்டான். பெயர் கணபதி. மோகனூரை சேர்ந்த கணபதி ஒரு கொலை குற்றத்திற்காக 7 வருடங்கள் காவல் தண்டனையை விதிக்கப்பட்ட கைதி ஆவான். இன்ஸ்பெக்டர் சோமநாதன் தலைமையில் ஒரு போலீஸ் படை அமைக்கப்பட்டு தப்பி ஓடிய கணபதியை தீவிரமாக தேடி வருகின்றனர். அருகில் உள்ள புகைப்படத்தில் இருப்பவர்தான் கணபதி. இவனை பொதுமக்கள் எங்கேயாவது பார்க்க நேரிட்டு அடையாளம் கண்டுகொண்டால் உடன் அருகில் இருக்கும் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறது. செய்தியை முழுக்க படித்து முடித்த கிருஷ்ணப்பா என்கிற கணபதி ஒரு பெருமூச்சு விட்டான். வெளியே புறப்படலாம் என்று நினைத்த எண்ணத்தை உடனடியாக மாற்றிக்கொண்டான். பகுதி 11. செல்வி ரேடியோவில் பாட்டு கேட்டுக்கொண்டே தையல் மிஷினில் துணி தைத்துக் கொண்டிருந்த போது வாசல் கதவு அவசரமாக தட்டப்பட்டது. செல்வி எழுந்து சென்று கதவை திறக்க அவசரமாக உள்ளே நுழைந்த கணபதி கதவை சாத்தி அதன் மேல் சாய்ந்து கொண்டு அவசரமாக மூச்சு வாங்கினான். நெற்றியிலும் முழங்கையிலும் காயமாகி ரத்தம் வடிந்து கொண்டிருக்க செல்வி பதறினாள். என்னமாமா இது கோலம்? உஷ், சத்தம் போடாத. போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இருக்கு. நான் சமையல் கட்டில் ஒளிஞ்சிருக்கேன். வந்து கேட்டா நான் இங்க வரல, இல்லைன்னு சொல்லிடு. கணபதி அவள் பதிலுக்கு காத்திருக்காமல் சமையலறைக்குள் நுழைந்து கதவை சாத்தி கொள்ள செல்வி எதுவும் புரியாமல் நின்ற போது வாசல் கதவு மறுபடியும் தட்டப்பட்டது. திறந்தாள். 2 கான்ஸ்டபிள்கள் நின்று கொண்டிருந்தார்கள். ஓ மாமா கணபதி இங்க வந்தானா? வரலையே. பொய் சொல்லலையே. சந்தேகமா இருந்தா வீட்டுக்குள்ள பாத்துக்கங்க. என்ன தப்பு செஞ்சுச்சு அது? வந்தா அவனையே கேளு. இருவரும் போய்விட்டதும் கதவை சாத்திவிட்டு சமையலறையின் கதவை தட்டி, மாமா அவங்க வந்துட்டு போயிட்டாங்க, வெளியில வா என்றாள். கணபதி வெளியில் வந்து, அப்பா அம்மாலாம் எங்க செல்வி? சினிமாவுக்கு போயிருக்காங்க. அது இருக்கட்டும், இன்னைக்கு யாரோட அடிதடி? எவன் கைய முறிச்ச? கவுன்சிலர் வீட்டு பையன் ரொம்ப ராங்கா பேசினான். அதான் லேசா தட்டினேன். அவன் எலும்பு அவ்வளவு லொடக்குன்னு இருக்கும்னு யார் கண்டது? உனக்கு வெக்கமா இல்ல இப்படி தினம் ரவுடித்தனம் பண்றதுக்கு? வெக்கமா? ரோட்ல நடந்து போனா ஐயாவுக்கு என்ன மரியாதை தெரியும்ல? அதுக்கு பேரு மரியாதை இல்ல மாமா. எப்ப விழுந்து புடுங்கிடுவியோங்கிற பயத்துல எல்லாரும் நமக்கு எதுக்கு வம்புன்னு விளைவிக்கிறாங்க. நீ மாற போறியா இல்லையா? கழுத்துல தாலி வாங்கிக்கிட்டு நீ வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி பாறேன் கண்ணு. ஐயாவுக்கு மனசுல அப்படி வேற ஒரு நினைப்பு இருக்கோ? பின்ன என் அக்கா பொண்ண மரமாம நான் கட்டிக்காம எவன்டி கட்டுவான்? நீ பிறந்தப்பவே பேசின பேச்சுடி. அம்மாடி. ஆமா ஆமா, எவளாச்சும் ஏமாந்தவ இருப்பா ஒரு முரட்டு பயலுக்கு வாக்கப்பட. ஏய்,
ஊருக்கு தான் முரட்டுத்தனம். உன்கிட்ட அதை காமிச்சிருக்கேனாண்ணா? சொல்லு. செல்வி, உன் மேல நான் எவ்வளோ பிரிய வச்சிருக்கேன் தெரியுமா? எவ்வளவு மாமா? எனக்கு சொல்ல தெரியல. நினப்பு தான் பொழப்ப கெடுக்குதான். இப்படியெல்லாம் எதுவும் ஆசை வச்சுக்கிட்டு என்கிட்ட பழக வேணாம், சொல்லிட்டேன். என்ன வாய் நீளமாகுது? கொஞ்சம் இடம் கொடுத்தா ரொம்ப பேசுறியே. வருங்கால புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கோ. நான் கொல்லப்பக்கம் வழியா போயிடுறேன். அப்பா அம்மா வந்தா நடந்தது எதையும் சொல்ல வேணாம். கணபதி பின்பக்கமாக சென்று விட நான் அப்படியே பிரகாஷ்ட பிரமிச்சு போய் நின்றேன். அம்மா வந்ததும் முதல் காரியமாக என்னை மாமனுக்கு கட்டித்தர போறியான்னு கேட்டேன். ஆமாண்டி, கொஞ்சம் முரட்டுத்தனம் இருந்தாலும் என் தம்பி ரொம்ப நல்லவன். கால்கட்டு விழுந்தாச்சுன்னா அடியோட மாறிடுவான் சொன்னாங்க. எனக்கு பகீர்னு ஆயிடுச்சு என்றாள் செல்வி கட்டிலில் அமர்ந்து முழங்காலை கட்டிக்கொண்டு. அப்புறம் என்ற விநாயகத்தின் மேல உனக்கு ஈடுபாடு வந்துருச்சாக்கும் என்றான் மகேந்திரன். மௌனமாக தலையசைத்த செல்வி, ஒரே சந்திப்புல ஏற்பட்ட காதல் இல்லது. ஒரு நாள் என்னாச்சுன்னா என்னாச்சு? பகுதி 12. மாலை செய்தித்தாளில் புகைப்படத்துடன் செய்தியை பார்த்த கிருஷ்ணப்பா என்கிற கணபதி தீவிரமாக யோசித்தான். இந்த புகைப்படம் இந்த புகைப்படம் இந்த நேரம் எல்லா காவல் நிலையங்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கும். சேலத்துல சிறைச்சாலையில இருந்து தப்பிய என்ன தேடி கண்டுபிடிக்க அமைக்கப்பட்டிருக்கிற போலீஸ் பட இவ்வளவு நேரம் எந்த நடவடிக்கையும் எடுக்காம சும்மாவா உட்கார்ந்துருக்கும்? செலவுக்கடை முதலாளி கடையை திறந்து பிரிக்கப்பட்டிருக்கிற ஓடுகளை பார்த்து அலறியிருப்பாரு. நிச்சயம் காவல் நிலையத்துக்கு போய் புகார் கொடுத்திருப்பாரு. நான் மடத்தனமா ஒரு காரியத்தை அங்க பண்ணியிருக்கேன். என்னோட கைதியுடைய கலட்டி சுருட்டி அங்கேயே எரிஞ்சிட்டு வந்தது மகா தப்பு. அதை கைப்பற்றின போலீஸ் தீவிரமா ஆராய தலைப்பட்டு ஒருவேளை நான் சேலம் ஜங்ஷன்ல ஏதோ ஒரு ரயில்ல பயணப்பட்டிருக்கேங்கிறது வரை யூகிச்சிருக்கலாம். சென்னையில தகவலை பெற்ற காவல் நிலையங்கள் எத்தனை நடவடிக்கை எடுக்கும்? தங்கள் எல்லையில இருக்கிற லாட்ஜுகள்ல புகைப்படத்தோட வந்து இப்படி எதுவும் ஆள் வந்து தங்கினானான்னு விசாரிக்க மாட்டாங்களாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? அப்படி இந்த லாட்ஜுக்கும் வந்தா என்னதான் தலைமுடியை குறைச்சு தாடி மீசையை குறைச்சாலும் ஒரு சின்ன சந்தேகம் ஏற்பட்டு மேனேஜர் என்னை கை காட்டிட்டா லட்டு மாதிரி நான் சுலகமா அகப்பட்டுக்குவேன். 2 முக்கியமான காரியங்கள் இருக்கும்போது இத்தனை சீக்கிரம் இத்தனை சுலபமா அகப்பட்டுக்கிறதா? கூடாது. மைனாவை வர சொல்லி இருக்கிறது 10 மணிக்கு. இப்போ மணி 7 கூட ஆகல. 3 மணி நேரம் இங்கேயே அடைஞ்சு கிடக்க கூடாது. வெளியே புறப்பட்டு போய் 10 மணிக்கு பக்கமா ஃபோன் பண்ணி என்னை தேடி யாரும் வரலையேன்னு உறுதி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் வரணும். கணபதி இருந்தான். எங்க போகலாம்? சும்மா சாலையில சுத்திக்கிட்டு இருக்கிறது சரியில்லை. யோசித்து ஒரு கேபரே நடன அரங்கத்திற்குள் போக தீர்மானித்தான். அறையை பூட்டுக்கொண்டு வெளியேறி ஆட்டோ அமர்த்த நினைத்து பிறகு அந்த யோசனையை ரத்து செய்து பஸ் நிறுத்தம் வந்து ஏறி அண்ணா சாலை சந்தில் தியேட்டர் நிறுத்தத்தில் இறங்கிக் கொண்டான். அந்த கட்டிடத்தின் மாடியில் வெளிச்ச எழுத்துக்களில் அந்த நடன அரங்கம் அவனை வரவேற்க அதை நோக்கி நடந்தான். மாடி ஏறி வந்து டிக்கெட் வாங்கி கொண்டான். அருகில் சுவரில் இன்றைக்கு ஆடப்போவது யார் என்று ஆட்ட பாடல்களுடன் எழுதி வைத்திருந்தார்கள். நிகழ்ச்சி ஆரம்பிக்க இன்னும் நேரம் இருந்தது. கதவை தள்ளி குளிர் அணிந்து கொண்டு மேடைக்கு சற்று தூரமாக தனிமையான நாற்காலியை தேர்ந்தெடுத்து சென்று அமர்ந்தான். இவன் அருகில் வந்து சாப்பிட ஏதாவது வேணுமா என்றவனிடம் ஒரு ஐஸ் பீர் என்று சொல்லிவிட்டு பேண்ட் பாக்கெட்டில் பணத்தை தொட்டு பார்த்து கொண்டான். மேஜை மேல் வைக்கப்பட்டிருந்த தீப்பெட்டி எடுத்து ஒரு பீடி பற்ற வைத்துக் கொண்டான். நடன நிகழ்ச்சிக்காக காத்திருந்தான். பகுதி 13. செல்வி தன் தோழியுடன் தியேட்டரில் புதுப்படம் வந்த தினம் நெரிசலில் வரிசையில் டிக்கெட் கொடுக்கும் கவுண்டரை நோக்கி போராடி கொண்டிருப்பதை பார்த்து விநாயகம் அவர்கள் அருகில் வந்தான். எத்தனை டிக்கெட்? 2. அந்த பக்கம் மெயின் கேட் பக்கத்துல வந்து நில்லுங்க, திறக்க சொல்றேன், வாங்க. செல்வியும் அவன் தோழியும் நெரிசலில் இருந்து விடுவித்து கொண்டு அவன் சொன்ன கேட் வாசலில் நிற்க விநாயகம் கதவு திறந்து முட்டி மோதுகிற கும்பலில் அவர்கள் இருவரை மட்டும் உள்ளே அனுமதித்து கதவை சாத்தினது செல்விக்கு பிரதமர் பதவி கிடைத்த பெருமையை தந்தது. அதோடு நிற்காமல் தியேட்டர் சம்பந்தப்பட்ட முக்கியஸ்தர்கள் மட்டும் அமர்ந்து பார்க்கும் மாடி பாக்ஸ் பகுதிக்கு இருவரையும் அழைத்து சென்று அமர வைத்தான். சினிமாவுக்கு வர்றதா என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்க கூடாதா? பாருங்க எப்படி நசுங்கி போயிட்டீங்க என்றான் விநாயகம். நீங்க தியேட்டர்ல வேலை பார்க்குறீங்களா? விநாயகம் தன் வேலையின் விவரத்தை விரிவாக எடுத்து சொன்னதும், அப்படின்னா நீங்க எந்த தியேட்டருக்கு போனாலும் டிக்கெட் எடுக்க வேண்டியது இல்லையா என்று ஆச்சரியப்பட்டாள் செல்வி. படப்பெட்டி தர்றதே நாங்க தான். நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும்? இப்போ உங்க 2 பேருக்கும் கூட டிக்கெட் வாங்கவே இல்லையே. இனிமே எந்த படத்துக்கு வர்றதா இருந்தாலும் முன்கூட்டியே என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்களா? இந்த மாதிரி ராஜமரியாதையோட படம் பார்க்க வைக்கிறேன். என்ன? சரி, ஆனா உங்ககிட்ட எப்படி சொல்றது? உங்க வீட்டுக்கு நான் வர முடியாது. அப்பா அம்மா அனுமதிக்க மாட்டாங்க. அவ்வளவுதானே. நான் ஒரு யோசனை சொல்றேன். என்ன? நம்ம வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஆரம்ப பள்ளி இருக்குல்ல? ஆமா. சாயங்காலம் 4:30 மணிக்கு பள்ளிக்கூடம் முடியறதுக்கான மணி அடிப்பாங்க.
தண்டவாள திண்டுல இரும்பால கேட்டிருக்கீங்களா? தினம் கேட்பேன். அதான் நமக்கு சிக்னல். அந்த மணி அடிக்கிறப்போ நான் மொட்டை மாடிக்கு வந்துடுறேன். நீங்களும் வந்துருங்க. அப்போ சினிமாவுக்கு போற திட்டம் இருந்தா சொல்லுங்க. இல்லைனா இன்னைக்கு சினிமா போற திட்டம் இல்லைன்னு ஒரு வரி சொல்லிட்டு கீழே போயிடலாம். எப்படி யோசனை? ரொம்ப நல்ல யோசனை படி என்றாள் தோழி. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குமா உன் கதை? அப்புறம் என்றான் மகேந்திரன். தினம் நாங்க சாயங்காலம் பள்ளிக்கூட மணி அடிச்சதும் மொட்டை மாடியில சந்திக்க ஆரம்பிச்சோம். ஒரு நாள் உனக்கு எவ்வளவு நீளமான கூந்தல்னு புகழ்ந்தாரு. நான் உங்களுக்கு முழுக்கை சட்டை பொருத்தமா இல்லைன்னு யோசனை சொன்னேன். ஊரெல்லாம் ஒரு அரசியல் கட்சி முழு பந்த் நடத்தினப்போ அவர் சாப்பிட எதுவும் இல்லாம தவிச்சப்போ நான் ரகசியமா மொட்டை மாடிக்கு கொண்டு வந்து சாப்பாடு போட்டேன். எனக்கு புடவை வாங்கி தந்தாரு. கை கடிகாரம் வாங்கி அவரே கட்டி விட்டாரு. வீட்டுல சீட்டு பணம் கட்டி வாங்கினதுன்னு பொய் சொன்னேன். சேலத்துல ஒரு தோழி கல்யாணத்துக்கு நான் இன்னொரு தோழியோட போனேன். நாங்க பேசிக்கிட்டபடி அவரும் சேலம் வந்துட்டாரு. கல்யாணத்துல தலையை காட்டிட்டு நான் அவரோட சேர்ந்துகிட்டேன். 2 பேரும் ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டோம். சினிமா போனோம். இதை எவனோ பார்த்துட்டு மோகனூர் வந்து செல்வி ஊர் மேயரான்னு கொளுத்தி விட்டுட்டான். அப்புறம் என்ன ஆச்சுன்னா என்று நிறுத்தினாள் செல்வி. முக்கியமான கட்டத்தில் கொண்டாந்து சஸ்பென்ஸ் வைக்கிறியேம்மா, சீக்கிரம் சொல்லு என்று தவித்தான் மகேந்திரன். பகுதி 14. அந்த தோப்புக்குள்ள மறைவாக கள்ளச்சாராயம் விற்பனையாகி கொண்டிருக்க கணபதி சைக்கிளை நிறுத்திவிட்டு அருகில் வந்து மணலில் அமர்ந்து கொண்டான். என்னடா, ஒழுங்கான சரக்கா வச்சிருக்கியா இல்ல கலப்படமா? என்ன இது இப்படி கேக்குறீங்க? செய்யறது தப்பு தொழிலா இருந்தாலும் அதுலயும் ஒரு நேர்மை இருந்தா தானே உருப்பட முடியும். குடிக்கிறவனும் தத்துவம் பேசுறான், விக்கிறவனும் தத்துவம் பேசுறான். சரி ஊத்து. ஊறுகாய் வச்சிருக்கியா? நம்ம வீட்டுல ஸ்பெஷலா போட்டதுன்ன. கணபதி ஊறுகாயை நடுநாக்கில் தடவிக்கொண்டு 3 கிளாஸ் இறக்கி முடித்த நிலையில் அங்கே வந்து சேர்ந்தான் ரத்தினம். வாயா ரத்தினம், என்ன பொண்டாட்டி ஓடிப்போன கவலையை மறக்க வந்தியா? வா வா உட்காரு. டேய் ஊத்துரா, காசு என்கிட்ட வாங்கிக்க. ரத்தினம் அமைதியாக உட்கார்ந்து குடிக்க ஆரம்பித்தான். கணபதி அவனுக்கு பக்கமாக நகர்ந்து உட்கார்ந்து கொண்டு, என்கிட்ட மட்டும் சொல்லு ரத்தினம், நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன் என்றான். என்ன சொல்லணும்? உன் பொண்டாட்டி எவன் கூட ஓடி போனா? கணபதி, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. அவ கோச்சுக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. திரும்பி வந்துருவான்னு 100 தடவை சொல்லிட்டேன். திருப்பி திருப்பி என்ன சீன்றியே. யார்கிட்ட கதை கட்டுற வாத்தியாரே? திரும்பி வருமா? ஊரெல்லாம் மேய்ஞ்சிட்டு அப்படி திரும்பி வந்தாலும் நீ ஏத்துக்குவேன்னு சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்ல? டேய் என்று கத்திக்கொண்டே கணபதியின் சட்டையை பிடித்த ரத்தினம், என் பொண்டாட்டி ஊர் மேய்றான்னு எப்படிடா சொல்லலாம் நீ? முதல்ல ஊ முதுக பாருடா. உன் அக்கா மக சங்கதிதான் ஊர் பூரா நாருதே. சேலத்துல எவன் கூடவோ லூட்டி அடிச்சுக்கிட்டு திரும்பி பத்தினி வேடம் போட்டுக்கிட்டு இருக்காளே, அவகிட்ட முதல்ல என்ன ரேட்டுன்னு கேட்டு சொல்லுடா. அவ்வளவுதான். கணபதியின் நரம்புகள் எல்லாம் முறுக்கேறின. அப்படி இப்படி பார்த்தான். அருகில் பனைமரத்தில் குத்தி வைக்கப்பட்டிருந்த அரிவாள். பாய்ந்து எடுத்தான் அதை. ஏன் செல்வியை பத்தி என்னடா சொன்ன என்று கேட்டுக்கொண்டே ரத்தினத்தை உதைத்து மண்ணில் மல்லாக்க விழ வைத்து மார்பிலும் தோளிலும் விடாமல் தேங்காய் விரிப்பது போல கொத்த பளிச்சென கொப்பளித்து பீச்சி அடிக்க ரத்தினம் கழுத்து திருகி வீசப்பட்ட சேவலாய் விழுக் விழுக்கென்று உதைத்து கொண்டு செத்து போக அதே கோலத்துடன் ரத்தத்தில் குளித்த அருவாளுடன் சைக்கிள் மிதித்து செல்வியின் வீட்டுக்கு வந்தான் கணபதி. செல்வியின் அம்மா அப்பா செல்வி மூவரும் திகைத்து நிற்க, செல்வி, உன்னை பத்தி அபாண்டமா ஒருத்தன் பேசினா அவனை வெட்டி போட்டுட்டு வர்றேன். அவன் சொன்னதை திருப்பி சொல்றதுக்கு கூட எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் உண்மையானு நான் உன்னை கேட்க போறதில்ல. உன்னை எனக்கு தெரியும், நான் நம்புறேன். நேரா ஸ்டேஷனுக்கு போய் சரண்டர் ஆக போறேன். வந்துடுவேன்னு சில வருடங்கள்ல. அது வரைக்கும் காத்திருக்கணும் நீ. நான் வந்து உன் கழுத்துல தாலி கட்டுவேன். அக்கா, அதுக்கு முன்னாடி செல்வியை வேற யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்ச சொந்தம்னு பார்க்க மாட்டேன். வெளியில வந்ததும் இந்த வீட்டுல இன்னும் 2 கொலை விழும். ஆமா. கணபதி கத்தலாய் பேசிவிட்டு வெளியேறி காவல் நிலையம் சென்று அரிவாளை ஒப்படைத்து சரண்டர் ஆனான். நடந்தது முழுக்க நான் அவர்கிட்ட சொன்னேன். உன் வீட்லயும் என் வீட்லயும் முறைப்படி சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். இனிமே அப்படி நடக்க சாத்தியம் இல்ல. நீ என்னோட வந்துரு. சேலத்துல பதிவு திருமணம் செஞ்சுக்கலாம்னு சொன்னாரு. எனக்கும் அதுதான் சரின்னு பட்டுது. ஒரு ராத்திரி அவர் சொன்ன நேகத்துக்கு நகைகளோட புறப்பட்டு விட்டேன். வீட்டுல விவரமா கடிதத்தை எழுதி வச்சுட்டு என்றாள் செல்வி. அப்புறம் என்றான் மகேந்திரன். பகுதி 15. சேலம். இரவு சாப்பாட்டை முடித்துக் கொள்வதற்காக தனது குவார்டர்ஸ்க்கு வந்த இன்ஸ்பெக்டர் சோமநாதனை அஸ்தம்பட்டி காவல் நிலையத்தின் சப் இன்ஸ்பெக்டர் போனில் அழைத்தார். ஹலோ, என்ன சொல்லுங்க. மோகனூர் ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணாங்க சார். என்னவா? நாமக்கல்ல லாரி வச்சிருக்கிற கணபதியோட நண்பன் ஐயாவை பத்தி விசாரிச்சப்போ ஒரு உபயோகமான தகவல் கிடைச்சிருக்கு சார். என்ன அது? ஒரு மோசடி வழக்குல கைதாகி 1 வருஷ தண்டனை விதிக்கப்பட்டு போன வாரம் தான் அந்த ஐயாவு சேலம் மத்திய சிறைக்கு கொண்டு வரப்பட்டானா சார். அட, அப்படின்னா அந்த ஐயாவு இப்ப சிறையில இருக்கானா? ஆமா சார்.
இத்தனை நாள் தப்பிக்கிறதுக்கு எந்த முயற்சியும் பண்ணாத கணபதி ஐயாவும் சிறைக்குள்ள வந்து ஒரு வாரத்துல தப்பிச்சிருக்கானா? இதுல ஏதோ இருக்கு, விசாரிங்கன்னு சொன்னாரு சார். விசாரிக்கிற முறையில விசாரிச்சா படவா சொல்றான். நான் இப்ப சிறைச்சாலைக்கு போறேன். இன்ஸ்பெக்டர் சோமநாதன் கலட்டிய சட்டையை மறுபடியும் போட்டுக்கொண்டு சாப்பிட்டு போங்க என்ற மனைவியை முறைத்து விட்டு மோட்டார் பைக்கை ஸ்டார்ட் செய்து நிமிடங்களில் மத்திய சிறைச்சாலைக்கு வந்தார். தன் அடையாள அட்டையை காட்டி உள்ளே வந்து பணியில் இருக்கும் உதவி ஜெயிலரின் அலுவலக அறைக்கு வந்து அமர்ந்தார். போன வாரம் ஐயாவுன்னு ஒரு கைதி இங்க வந்திருக்கானா? அவர் பதிவேட்டை புரட்டி பார்த்து ஆமா சார் என்றார். அவனை உடனே இங்க கூட்டிட்டு வர சொல்லுங்க. கணவதி தப்பிச்சு போனது சம்பந்தமா அவனை விசாரிக்கணும். உதவி ஜெயிலர் உடனே ஒரு வார்டனை அழைத்து ஐயாவு அழைத்து வரச் செல்ல 5வது நிமிடம் கழுத்தை சொரிந்து கொண்டே உள்ளே வந்தான் ஐயாவு. டேய், இன்ஸ்பெக்டர் ஐயா கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லணும், தெரிஞ்சுதா? சரிங்க ஐயா. சோமநாதன் எழுந்து அவன் அருகில் வந்து நின்றார். தீர்க்கமாக அவன் முகத்தை பார்த்தார். ஐயாவு, இங்க இருந்து கணபதினு ஒரு கைதி தப்பு போனது உனக்கு தெரியுமா? சொன்னாங்க ஐயா. அந்த கணபதி உனக்கு தோசு தானே? ஐயோ, அவன் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க ஐயா. அப்படியா? இப்ப தெளிய வச்சுட்டா போச்சு. சோமநாதன் தன் வலது கையில் கட்டியிருந்த கை கடிகாரத்தை அவிழ்த்து கலற்றி மேஜை மேல் வைத்து விட்டு திரும்பி பொலேர் என்று அவன் கன்னத்தில் அறைய அவன் பொறி கலங்கி நின்றான். நம்ம அறைய எல்லாம் நீ தாங்க மாட்ட கண்ணா, உண்மையை பேசுறதா உடம்புக்கு நல்லது என்று மீண்டும் மறைந்ததில் ஐயாவுனின் உதடு கிழிந்து ரத்தம் உணர்ந்தான். ஐயா, அடிக்காதீங்கய்யா, கணபதி என் தோசுதாயா என்றான். பகுதி 16. சேலத்துல குகை பகுதியில 100 ரூபாய் வாடகையில வீடு பிடித்தான் விநாயகம். செல்வி, பதிவு திருமணம் செய்யணும்னா 3 வாரம் முன்னாடியே தேதி வாங்கணுமா? அதெல்லாம் வேணாம், கோவில்ல வச்சு தாலி கட்டுற, சரிதானே? சரிங்க. ஒரு கோவிலில் மாலை மாற்றி தாலி கட்டி ஒரு உயர்ந்த ரக ஹோட்டலில் வசதியான முதலிரவு நடத்தி அப்புறம் 1 மாசம் உல்லாசங்களுக்கு பிறகு. செல்வி, இப்ப நான் பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டேன். ஐயோ, ஏங்க? நானே நேரடியா சினிமா விநியோகஸ்தர் ஆகிடலாம்னு முயற்சிட்டு தீர்மானிச்சேன். பேர் கூட முடிவு செஞ்சாச்சு, செல்வி விநியோகஸ்தர்ஸ். எப்படி யோசனை? அது சரி, நிறைய பணம் தேவைப்பட்டா? நான் ஒரு 50,000 சேர்த்து வச்சிருக்கேன். நீ கொண்டு வந்த நகைகளை வித்தா ஒரு 50,000 தேரும். முதல்ல பழைய எம்ஜிஆர் படம் ஒன்று 5 வருஷத்துக்கு வாங்கலாம். பேப்பர்ல இன்னைக்கு கூட ஒரு தயாரிப்பாளர் விளம்பரம் கொடுத்திருக்காரு. உங்களுக்கு எது சரின்னு படுதோ அப்படி செய்யுங்க. செல்வி பிளாஸ்டிக் நகைகளை அணிந்து கொண்டு தங்க நகைகளை கலட்டி கொடுத்த 3வது நாள். செல்வி, சென்னையில் இருக்கிற அந்த தயாரிப்பாளரோடு போன்ல பேசினேன். உடனே புறப்பட்டு வந்து ஒப்பந்தம் செஞ்சுக்க சொல்லிட்டாரு. இன்னைக்கு ராத்திரியே புறப்படுறோம், நீயும் வர்ற? நான் எதுக்குங்க, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. ஆஹா, உன் பேர்ல தான் வியாபாரம் ஆரம்பிக்கிறேன். ஒப்பந்தத்துல நீ தான் கையெழுத்து போடணும். அதனால நீயும் வர்ற. இருவரும் சென்னை வந்தார்கள். என் நண்பன் வீடு இருக்கு இங்க. லாட்ஜ்ல தங்கினா செலவு அதிகமாகும், என்ன சொல்ற? சரிங்க, நீங்க எப்படி சொன்னாலும் சரி. நண்பனின் வீடு ஊரை விட்டு விலகி எங்கோ தனியாக இருந்தது. நண்பன் வீட்டில் பெண்கள் யாரும் இல்லை. கேட்டதற்கு பொண்டாட்டி பிரசவத்திற்கு போயிருப்பதாக சொல்லப்பட்டது. நண்பன் ஒரு மாதிரி அசட்டு சிரிப்பு சிரித்ததன் காரணம் புரியவில்லை செல்விக்கு. இரவு சாப்பாடு ஹோட்டலில் இருந்து வரவழைக்கப்பட்டு சாப்பிட்டு அதன் பிறகு விநாயகம் நீட்டின பீடாவை வாங்கி சுவைத்த போது லேசாய் தள்ளியது, மயக்கம் வந்தது. என்னடாப்பா நண்பனே, எவ்வளவு தருவ என்றான் விநாயகம். 5,000 தர்றேன். பம்பாய்க்கு கொண்டு போற சிரமமான வேலை வேற இருக்கு, அதுக்கு மேல தர முடியாது. 5,000க்கு தான் நான் கொக்கு மாதிரி இத்தனை நாள் பொறுமையா திட்டம் போட்டேனா? 10,000 கொடுப்பா. தாலி கட்டி ஜோரா அனுபவிச்சிட்டியே, அப்புறம் என்ன? செல்விக்கு அவர்கள் இருவரும் உதடுகளை அசைப்பது மட்டும் புரிந்தது. என்ன பேசிக் கொள்கிறார்கள் என்பது புரியவில்லை. அதன் பிறகு விநாயகம் கத்தையாக பணத்தை நண்பனிடம் வாங்கி எச்சில் தொட்டு எண்ணுவது தெரிந்தது. அது சரி, எப்படி பம்பாய்க்கு கொண்டு போக போற? அதை பத்தி எல்லாம் உனக்கு என்ன கவலை? இங்கேயே 2 நாள் வச்சிருந்து சம்பாரிச்சிட்டு அப்புறம்தான் பம்பாயில வைக்க போற. முதல் போனி என்னது என்று நண்பன் சட்டையை கிளற்றி போயிட்டு வாயா விநாயகம், அடுத்த சரக்கு எப்ப கொண்டு வருவ என்றான். கொஞ்ச நாளைக்கு கமுக்கமா இருக்க போறேயா, எப்படியும் 4 மாசம் கழிச்சு வேற உன்னை தேத்திக்கிட்டு வர்றேன், வரட்டுமா? பிரதமர். விநாயகம் சென்றதும் நண்பன் செல்வியின் மேல் கவிழ, செல்விக்கு அவன் தன் கணவன் அல்ல என்பதும் தப்பான நோக்கத்தில் இருக்கிறான் என்பதும் மயக்க நிலையின் நடுவில் புரிந்தாலும் தடுக்கும் சக்தியை மொத்தமாக இழந்திருந்தாள். அப்புறம் நினைவு திரும்பி நடந்தது புரிஞ்சு நான் அழுதேன். விநாயகம் என்னை சுத்தமா ஏமாத்திட்டதை புரிஞ்சு தவிச்சேன். அந்த இடத்த விட்டு தப்ப முயற்சி செஞ்சேன். அடி உத வாங்கினேன். வலுக்கட்டாயமா எனக்கு ஊசி போட்டாங்க. யாரோ வந்தாங்க சட்டையை கலட்டினாங்க. வலுக்கட்டாயமா வலுக்கட்டாயமா எனக்கு ஊசி போட்டாங்க. இதே திரும்ப திரும்ப நடந்துச்சு.
சட்டையை கழட்டிட்டு என்ன அணைச்சாங்க. எனக்கு நினைப்பும் உணர்வும் இருக்கு. ஆனா எதுவும் செய்ய முடியாது. 10 நாளைக்கு என்ன சக்கை ஆக்கிட்டாங்க. உடம்பெல்லாம் உடம்பெல்லாம் கம்பால அடிச்சு அடிச்சு காயமாக்கி ஊசி போட்டு போட்டு என்னை பயன்படுத்தினாங்க. என்னையும் என்ன மாதிரி இன்னும் 6 பேரையும் ஒரு வேன்ல பம்பாய்க்கு கொண்டு போக திட்டம் போட்டாங்க. வேற வழியில நானும் இன்னொரு பொண்ணும் தப்பிச்சிட்டோம். நடந்ததையெல்லாம் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் சொன்னேன். விசாரிக்கிறோம்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. பசி தாங்கல. எங்க போறதுன்னு புரியல. என்னோட தப்பி வந்த பொண்ணு இங்க அழைச்சிட்டு வந்தா. இங்க சோறு போட்டாங்க. அப்புறம் பார்த்தா இதுவும் அதே மாதிரியான இடம்னு புரிஞ்சு போச்சு. தற்கொலை பண்ணிக்க போனேன். காப்பாத்திட்டாங்க. இங்க அடிக்கல, உதைக்கல. ஆனா அதே தொழில்ல ஈடுபடுத்தி வற்புறுத்தினாங்க. என்னால தப்பவும் முடியல, தவிக்கவும் முடியல. ஒரு மாதிரி விரக்தியாகி மத்தவங்க மாதிரியே நானும் நடப்பிடமா இங்க இருந்துட்டேன் என்று செல்வி முடித்த போது மகேந்திரனின் கண்கள் மிக கலங்கி இருந்தன. கனத்த மனதோடு கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துவிட்டு பொங்கல் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டுக்கொண்டு புகைப்படம் எடுத்துக்கொண்டு 100 ரூபாய் கொடுத்துவிட்டு, நான் வர்றேம்மா. உன் கதையை கேட்டதுல இருந்து எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. இப்ப அந்த விநாயகம் எங்க இருக்கான்? தெரியல. அதுக்கப்புறம் அவனை நான் பார்க்கவே இல்லை. உன் அப்பா அம்மா எந்த மீஞ்சோட திரும்பி நான் ஊருக்கு போவேன்? அவங்க அதே ஊர்ல தான் இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. உன் மாம அதான் தண்டனை அடைஞ்சு சேலம் ஜெயில இருக்குதுன்னு சொன்னேனே என்ற செல்வி மணி என்னாச்சு என்றாள். 7 போகுது. சரி நான் போறேன். குளிச்சுட்டு மேக்கப் பண்ணிட்டு வெளியில போகணும். ஒரு பார்ட்டி கூப்பிட்டுருக்கு. மகேந்திரன் அந்த அம்மாவிடம் மீசையற்ற பையனிடம் சொல்லிவிட்டு வெளியேறி பக்கத்தில் இருந்த மளிகை கடையில் போன் அனுமதி வாங்கி தன் பத்திரிகையின் உதவி ஆசிரியருடன் தொடர்பு கொண்டான். சொல்லுப்பா மகேந்திரா, பேட்டியை முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் சார். செல்விங்கிற விலைமாதோட கதையை கேட்டேன் சார். ஒரு 4 பக்கத்துக்கு அதை மட்டும் தனியா கட்டுரை பண்ணலாம் போல தோணுது சார். எழுதி தரவா? அதை அடுத்த இதழுக்கு வச்சுக்கலாம்ப்பா. இப்போ இந்த பேட்டியில பிச்சைக்காரன், குற்றவாளி, விலைமாது 3 பேரையும் பேட்டி எடுத்து முடிச்சிட்டே இல்ல? முடிச்சிட்டேன் சார். இதுல இன்னொரு நபரையும் சேர்த்துக்கோ. யார சார்? ஒரு கேபரே நடனக்காரிய பேட்டி எடுத்து. என்ன? எங்க சார் போவேன் கேபரே நடனக்காரிக்கு? அண்ணா சாலையில கூட ஒரு கேபரே ஹால் இருக்குப்பா. போய் முடிச்சிட்டு நாளைக்கு செய்திகளோட வந்துரு. உங்களுக்கு ஃபோன் பண்ணது தப்பா போச்சு சார். என்னது? சரி போயிட்டு வர்றேன்னு சொன்னேன். மகேந்திரன் போனை வைத்துவிட்டு ஸ்கூட்டரை எடுத்துக்கொண்டு அண்ணா சாலைக்கு விரைந்தான். 15 நிமிடங்களில் அந்த நடன அரங்கத்திற்கு வந்து வாசலில் இருந்த இளைஞனிடம் விவரத்தை சொன்னான். இப்போ டான்ஸ் நடந்துகிட்டு இருக்கு சார். டான்ஸ் முடிஞ்சதும் மேக்கப் ரூம்க்கு அழைச்சிக்கிட்டு போறேன். சரி, அது வரைக்கும் நான் என்ன பண்றது? உள்ளே போ, உட்கார்ந்து டான்ஸ் பாருங்க வேணும்னா. கொஞ்சம் தயங்கி விட்டு பிறகு உள்ளே நுழைந்தான் மகேந்திரன். சுற்றிலும் பார்த்தான். தொலைவில் ஒரு தனியான மேஜையில் பீடி குடித்துக் கொண்டிருந்த கணபதியின் எதிரில் ஒரு காலி நாற்காலி இருக்க அங்கே வந்து அமர்ந்து கொண்டான். பகுதி 17. ஐயாவு நல்ல பிள்ளையா இன்னும் சில பதில்களை சொல்லிடுப்பா. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஒழுங்கா இருந்த கணபதி திடீரென தப்பிச்சு போக காரணம் என்ன என்றார் சோமநாதன் இடுப்பில் கைகளை வைத்துக்கொண்டு. எனக்கு தெரியாது சார். ஏண்டா அடி வாங்கி தான் ஒவ்வொரு வார்த்தையும் பேசுவியா? சோமநாதன் கையில் இருந்த குச்சியால் ஐயாவின் வயிற்றில் அழுத்தமாக குத்த அம்மா என்று வயிற்றை பிடித்து கொண்டான் அவன். சிறையிலிருந்து தப்பி போறேன்னு உன்கிட்ட கணபதி சொன்னானா இல்லையா? சொல்லுடானா. ஐயாவின் கைகளை பற்றி பின்பக்கமாக முறுக்கி வைத்துக்கொண்டு நடு முதுகில் கும் கும் என்று 4 குத்துகள் இறங்கியதும் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன் என்றான். அப்பொழுது மணி இரவு 8:45. பகுதி 18. மேஜை மேல் 5வது காலி பீர் பாட்டிலை வைத்த கணபதி எதிரே அமர்ந்திருந்த மகேந்திரனை கேட்டான். சார், டைம் என்னாச்சு? 9 போகுது. மேடையில் அரைகுறை உடையுடன் அந்த நடனக்காரி மேற்கத்திய சங்கீதத்திற்கு தலையை விரித்து போட்டு ஆடிக்கொண்டிருக்க, ஏய் இந்தாப்பா என்று கையை சொடுக்கி அழைத்து, பெல் எடுத்துட்டு வா, நான் உடனடியா போகணும் என்றான் கணபதி. எழுந்து லேசான தடுமாற்றத்துடன் நடந்து கழிப்பறைக்கு சென்று திரும்பினான் கணபதி. சின்ன பிளாஸ்டிக் தட்டில் பில் வைக்கப்பட்டது. உட்கார்ந்த நிலையிலேயே பேண்ட் பாக்கெட்டில் கையை நுழைத்து பணத்தை எடுக்க முயன்று இயலாமல் போக எழுந்து நின்று போதை காரணமாக மேஜையின் மேல் சாய்ந்து கொண்டு பணத்தை படக்கென்று வெளியில் எடுத்த போது கூடவே ஒரு சாவி வளையமும் கொஞ்சம் சில்லறைகளும் தரையில் உதிர்ந்தன. இவன் தடுமாற்றத்தை கவனித்த மகேந்திரன், நீங்க இருங்க, நான் எடுத்து தர்றேன் என்று குனிந்து சில்லறைகளை பொறுக்கி சாவி வளையத்தையும் எடுத்து கணபதி கையில் கொடுத்தான். நன்றிங்க என்ற கணபதி பில்லுக்கான பணத்தை வைத்துவிட்டு வெளியேறினான். கணபதி வெளியே சென்ற கொஞ்ச நேரத்தில் மகேந்திரன் காலில் கொசு கடித்தது. கடித்த இடத்தை குனிந்து தடவிய போது அது கண்களில் பட்டது. கையில் எடுத்து பார்த்தான். அது ஒரு ரயில் டிக்கெட். சென்னை எழும்பூரில் இருந்து திருச்சிராப்பள்ளிக்கு செல்ல பதிவு செய்யப்பட்ட இருக்கை வசதிக்கான டிக்கெட். டிக்கெட்டின் பின்புறம் திருப்பி பார்த்தான். மறுநாள் தேதி இருந்தது. ரயில் எண்ணை கொண்டு அது மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் என்பதையும் புரிந்து கொண்டான்.
அடடா, கொஞ்சம் முன்னாடி எதிர்நாற்காலியில உட்கார்ந்திருந்தவ சாவி வளையத்தையும் சில்லறையையும் தவற விட்ட போதான் இதுவும் விழுந்திருக்கணும். என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது கதவை திறந்து கொண்டு கணபதியே உள்ளே வந்து அந்த மேஜைக்கு அருகில் வந்தான். சார், என் ரயில் டிக்கெட் விழுந்துருச்சு. இதோ பாருங்க, இப்பதான் எடுத்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். இதேதான், ரொம்ப நன்றிங்க தம்பி. கணபதி வாங்கி பாக்கெட்டில் வைத்துக்கொண்டு வெளியேறி ஆட்டோ அமர்த்திக் கொள்வதற்கு முன்னால் உணவு விடுதியிலிருந்து போன் செய்தான். ஹலோ, செந்தில் வேலவன் லாட்ஜா? ஆமாங்க, நான் 27 நம்பர் ரூம்ல தங்கியிருக்கிற கிருஷ்ணப்பா பேசுறேன். என்னை தேடி யாராச்சும் வந்தாங்களா? யாரும் வரல சார். சரி. ஆட்டோவில் மாம்பழம் வந்து லாட்ஜின் அறைக்கு வந்த போது 9:30. கணபதி கதவை திறந்து வைத்து மைனா என்கிற செல்விக்காக நைலான் கயிறுடன் காத்திருக்க ஆரம்பித்தான். பகுதி 19. செல்வி குளித்தாள். தன்னை அலங்கரித்துக் கொண்டாள். உதடுகளில் தூக்கலாக லிப்ஸ்டிக் தடவி கொண்டாள். கைப்பை எடுத்துக்கொண்டாள். கைப்பைக்குள் தயாராக தாலி கயிறு ஒன்று இருக்கிறதா என்று பார்த்து கொண்டாள். புறப்பட்டு இல்லத்தின் தலைவியிடம் வந்தாள். நான் போயிட்டு வர்றேன். 500 பேசியிருக்கேன். அது தவிர தனியா ஏதாச்சும் வெட்டப்பாரு. இந்தா, ஆட்டோ செலவுக்கு 20 ரூபாய். பூ வச்சுக்கல, வழியில வாங்கி வச்சுக்கிறேன். இன்னைக்கு ஒரு விசேஷம் தெரியுமா? என்ன? வீடே காலி, எல்லாரும் வெளியில போயாச்சு. நானும் மாதவனும் தான். நாங்களும் இரவு காட்சிக்கு போகலான்னு இருக்கோம். சரி. செல்வி அந்த வீட்டை விட்டு வெளியேறி ஆட்டோ பிடித்து கொண்டு வழியில் மல்லிகை பூ வாங்கி வைத்துக்கொண்டு மாம்பழத்திற்கு ஓட்ட சொன்னாள். பகுதி 20. எங்க கடகடன்னு எல்லாத்தையும் கக்கு பார்க்கலாம் என்றார் இன்ஸ்பெக்டர் சோமநாதன். மூச்சு வாங்கி கொண்டிருந்த ஐயாவு தண்ணீர் கேட்டான். கொடுக்கப்பட்டதும் குடித்துவிட்டு சொன்னான். கணபதி தன்னோட அக்கா பொண்ணு செல்வி மேல உயிரையே வச்சிருந்தான். நான் ஆசை வச்சிருக்கிற அளவுக்கு அது மேல ஆசை இல்லடா ஐயாவுன்னு என்கிட்ட புலம்புவான். இந்த சந்தர்ப்பத்துலதான் சேலத்துல செல்விய சினிமா விநியோகஸ்தர் கம்பெனில வேலை பார்க்குற விநாயகத்தோட சேர்த்து நான் பார்த்துட்டேன். இதை நேரடியா கணபதி கிட்ட சொன்னா விநாயகத்தை வெட்டி போட்டுடுவான்னு தெரியும். கணபதி அவ்வளவு முரட. அதனால பொதுவா செல்வி போக்கு சரியில்லைன்னு ஒரு செய்தி கணபதிக்கு அதுக்கு போக பண்ணேன். அவன் என்னடானா அதுக்கே சீறி ரத்தினத்தை வெட்டி கொண்டுட்டு ஜெயிலுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறம் அந்த விநாயகம் பையலோட செல்வி கடிதாசி எழுதி வச்சுட்டு ஊரை விட்டே ஓடிடுச்சு. இதை நான் கணபதிக்கு தபால்ல எழுதியிருந்தேன். இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும். ஐயாவும் மீண்டும் தண்ணீர் குடித்து விட்டு தொடர்ந்தான். நான் லாரியில சரக்கேத்திக்கிட்டு அடிக்கடி சென்னைக்கு போறது உண்டு. ஒரு முறை பெட்ரோல் பங்க்ல டீசல் பிடிச்சிட்டு இருந்தப்போ அம்பாசிடர் வண்டி ஓட்டிக்கிட்டே விநாயகம் போறத பார்த்தேன். இவன் இங்கதான் இருக்கானான்னு ஆச்சரியப்பட்டு நான் லாரியில ஃபாலோ பண்ணேன். விநாயகா டிராவல்ஸ்னு தேனாம்பேட்டையில ஒரு ஆபீஸ்க்கு உள்ளார போனான். அங்க இங்க விசாரிச்சதுல விநாயகம் இப்போ சொத்து சுகமா இருக்கான்னு செல்வியை கலட்டி விட்டுட்டான்னு தெரிஞ்சது. வீட்டு விலாசம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னொரு தடவை சென்னைக்கு போனப்போ வழக்கமா தங்குற லாட்ஜில தங்கிக்கிட்டு ஐட்டத்துக்காக வழக்கமா ஃபோன் பண்ற இடத்துக்கு ஃபோன் பண்ணேன். ஐட்டம்னா அதான் சார், பொண்ணு துணைக்கு. சரி சொல்லு. மைனான்னு புதுசா ஒண்ணு இருக்கு, அனுப்பவான்னு கேட்டாங்க. அனுப்ப சொன்னேன். மைனான்னு சொல்லிக்கிட்டு வந்த ஆளை பார்த்ததும் நான் அசந்து போயிட்டேன். செல்வி சார். செல்விதான் அந்த தொழிலுக்கு போயிட்டா. என்னம்மா இதுன்னு கேட்டேன். ஓன்னு அழுதுச்சு. விநாயகம் ஏமாத்தின கதையெல்லாம் சொல்லுச்சு. ஆறுதல் சொல்லி செலவுக்கு பணமும் கொடுத்து அனுப்பி வச்சேன். அப்புறம் இதை மறந்தும் போயிட்டேன். மோசடி கேஸ்ல மாட்டி உள்ள வந்து கணபதியை சந்திச்சதும் எல்லாத்தையுமே சொன்னேன். ஆனா அவன் கொதிச்சு போயிட்டான். தூ, அது ஒரு வாழ்க்கையாடா. சாவலாம் பேசி சாவலான்னு சொன்னான். விநாயகத்தோ விலாசம் செல்வி இருக்கிற இடத்தோட ஃபோன் நம்பரு அடையாளம் வார்த்தை எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான். அது என்ன அடையாள வார்த்தை? அந்த பலான வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வேர்க்குது விசிறி வேணும்னு சொன்னாதான் வாடிக்கைகள்னு புரிஞ்சு ஆள் அனுப்புவாங்க. சரி, அப்புறம் தப்புறதுக்கு முதல் நாள் என்கிட்ட நான் இங்கிருந்து தப்பு போறேன், நேரா சென்னைக்கு போய் கேடுகட்ட அவளை அந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த விநாயகம் பையிலையும் தீர்த்து கட்ட போறேன்னு சொன்னான். நான் வேணாம்னு எவ்வளவோ சொன்னேன். அதையும் மீறி தப்பிச்சு போயிட்டான். சென்னையில எங்க தங்க போறதா சொன்னா? சத்தியமா அதெல்லாம் சொல்லல சார். 2 பேரையும் தீர்த்துட்டு எங்க போக போறதா சொன்னா? அதையும் சொல்லல சார். டேய், சத்தியமா சொல்லல சார். இவ்வளவு சொன்னா அதையும் சொல்ல மாட்டேனா? இன்ஸ்பெக்டர் சோமநாதன் ஐயாவு சொல்ல சொல்ல காகிதத்தில் தான் குறித்த குறிப்புகளை பார்த்தார். இந்த போன்ல எஸ்டிடி வசதி இருக்கா? இல்ல சார். தலைமை அதிகாரி அலுவலகத்துல இருக்கிற போன்ல இந்த வசதி இருக்கு என்றார் உதவி ஜெயிலர். வாங்க, அங்க போகலாம். இருவரும் அங்கு விரைந்து சோமநாதன் சென்னைக்கான கோடு எண்களை சுழற்றி பிறகு செல்வி இருக்கும் வீட்டின் எண்ணை சுழற்ற மணி அடித்து கொண்டே இருந்தது. எடுப்பதற்கு ஆள் இல்லை. உடனே சென்னை கமிஷனர் அலுவலக எண்ணை தொடர்பு கொண்டு கடகடவென்று செய்தியை முழுவதும் குறிப்புகளோடு உடனே நடவடிக்கை எடுத்து 2 உயிர்களை காப்பாற்ற வேண்டிய முக்கியத்துவம் வலியுறுத்தி பேசி வைத்துவிட்டு நான் டிஎஸ்பிக்கு தகவல் சொல்லிட்டு உடனே சென்னைக்கு புறப்படலாம்னு இருக்கேன் என்றார் இன்ஸ்பெக்டர் சோமநாதன். பகுதி 21. சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் இருந்து
டெலிபோன் எக்ஸ்சேஞ்ச் மூலம் எண்ணுக்குரிய விலாசம் பெற்றுக்கொண்டு புறப்பட்ட ஒரு விசேஷ காவல் அதிகாரி அந்த வீட்டிற்கு வந்து பார்க்க வாசல் கதவில் பூட்டு. உள்ளே அவிழ்த்து விடப்பட்டிருந்த நாய் குறைத்து கொண்டிருக்க எதிர் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி விசாரிக்க, தெரியாதுங்க, அது ஒரு மாதிரியான வீடு, போறா யார் வர்றான்னு நாங்க கவனிக்கிறதும் இல்லை. அந்த வீட்டை பத்தி எங்களுக்கு தெரியும். அதான் அதை நடத்துற அம்மா பேர் என்ன? தையல் நாயகி, நல்லா தடியா இருப்பா. இப்போ எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? யாரை கேட்டா தெரியும்? அதே வீட்டுக்கு பக்கத்துல நிக்குதே ஆட்டோ, அது அந்த அம்மாவோட சொந்த ஆட்டோ. அவங்க மட்டும் போவாங்க அதுல. அவனை விசாரிங்களேன். அவனை விசாரித்த போது, இப்பதான் சார் தேவி பாரடைஸ் தியேட்டர்ல விட்டுட்டு வர்றேன். சீட் நம்பர் தெரியுமா? தெரியாது. காவல் அதிகாரி உடனே தியேட்டருக்கு விரைந்து, இன்னும் படம் ஆரம்பிக்கவில்லை, விளம்பரம் ஓடிக்கொண்டிருக்க தியேட்டர் மேனேஜரிடம் பேசிய பின்னர் மைக்கில் மந்தவெளியை சேர்ந்த தையல் நாயகி உடனடியாக மேனேஜரின் அறைக்கு வரவும் அவசரம். தையல் நாயகி மீசை இல்லாத பையனுடன் லொங்கு லொங்கு என்று மேனேஜரின் அறைக்கு ஓடி வந்ததும், எதையும் மறைக்க வேணாம், உங்ககிட்ட மைனா, அதாவது செல்விங்கிற பொண்ணு இருக்காளா? தையல் நாயகி எச்சில் விழுங்கினான். அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்துமா, உடனே சொல்லுங்க, உங்களை எதுவும் செய்ய போறதில்ல. ஆமா என்றாள். இப்ப எங்க? தொழிலுக்கு போயிருக்கா. அதான் எங்கன்னு? மாம்பழத்துல செந்தில் வேலவங்கிற லாட்ஜில் 27ஆம் நம்பர் ரூமு. பார்ட்டி பேரு கிருஷ்ணப்பா. இப்பதான் அந்த ஆட்டோவில் அங்க போயே சேர்ந்திருப்பா. காவல் அதிகாரி உடனே பாய்ந்து வெளியேறி ஜீப்பில் ஏறினார். நடனங்கள் முடிவடைந்ததும் மகேந்திரன் நடனக்காரியின் மேக்கப் அறைக்கு சென்று அவர்களில் ஒருத்தியை பேட்டி எடுத்துவிட்டு ஸ்கூட்டரில் புறப்பட்டு மாம்பழத்தில் இருக்கும் தன் வீட்டிற்கு வந்து சாப்பிட்டான். இன்னைக்கு சாயங்காலம் பேப்பர் என்று தங்கை நீட்ட, போமா, அலுப்பா இருக்கு என்று வாங்கி மேஜையில் போட்டுவிட்டு கட்டிலில் குப்புறப்படுத்திக் கொண்டான். மேஜையில் விழுந்த செய்தித்தாளின் அந்த பக்கத்தில்தான் தப்பி ஓடின கைதி கணபதியின் புகைப்படமும் விவரங்களும் அச்சாகி இருக்க, சுகமாக தூங்கி போன மகேந்திரன் கமிஷனர் அலுவலகத்திலிருந்து மற்றொரு அதிகாரி விநாயகா டிராவல்ஸிற்கு விரைந்தார். அலுவலகம் மூடியிருந்தது. பிறகு நந்தனத்தில் இருந்த விநாயகத்தின் வீட்டு விலாசத்திற்கு விரைந்தார். கதவை திறந்தவன் ஒரு வேலைக்காரன். விநாயகம் இருக்காரா? இல்ல சார், அவர் ஊர்ல இல்ல. எங்க போயிருக்காரு? பம்பாய் போயிருக்காரு. எப்போ திரும்புவாரு? நாளைக்கு மத்தியானம் விமானத்துல திரும்புவாரு சார். சரி, இன்னைக்கு காலையில இருந்து அவரை தேடி யாராச்சும் வந்தாங்களா? இந்த போட்டோ பார்த்து சொல்லுங்க, இந்த ஆள் வந்தானா? இல்ல சார், யாரும் வரல. போன்ல யாராச்சும் கேட்டாங்களா? கிருஷ்ணப்பான்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி அவர் ஃப்ரெண்டு பார்க்கணும்னு சொன்னாரு. நாளைக்கு மத்தியானத்துக்கு மேலதான் பம்பாயில இருந்து வருவாரு, ஆபீஸ்ல போய் பாருங்கன்னு சொன்னேன். அந்த அதிகாரி அங்கிருந்த போனை உபயோகித்து தன் உயர் அதிகாரியிடம் பேசினார். சார், அவர் நாளைக்கு மத்தியானம் தான் பம்பாயில இருந்து வர்றாரு, அதனால உடனடியா பாதுகாப்பு ஏற்பாடுகள் எதுவும் தேவையில்லை என்றார். பகுதி 22. சந்தி முனையில் இறங்கிக் கொண்டாள் செல்வி. நடந்தாள். கிட்டத்தட்ட அனைத்து கடைகளும் மூடப்பட்டு இரவு நேர அசைவு உணவகங்கள் மட்டுமே திறந்திருந்தன. செந்தில் வேலவன் லாட்ஜ் வந்தாள். ஏற்கனவே சில முறை இங்கு வந்திருக்கிறாள். அதனால 27ஆம் நம்பர் அறை 2வது மாடியில் என்பது அத்துப்படி. சேலையின் தலைப்பை இழுத்து போர்த்தி கொண்டு உள்ளே நுழைய மேனேஜர் நாற்காலி அருகே ஸ்டூல் போட்டு அமர்ந்த ராஜ் அவளை பார்த்து சிரித்தான். 27ஆ? நீங்க தானா அது? போங்க, காத்திருக்காரு. வழக்கம் போல 10 ரூபாய் வெட்டாதீங்க, விலைவாசி ஏறி போச்சு, 15 கொடுங்க என்றான். செல்வி புன்னகைத்து விட்டு மாடிப்படிகளில் ஏறினாள். 2வது மாடி வந்து வராந்தாவில் நடந்து 27ஆம் நம்பர் அறைக்கு வந்து டக் என்று கதவை சாத்திவிட்டு திரும்பினாள். கட்டிலில் அமர்ந்து பீடி குடித்துக் கொண்டிருந்த கணபதியை பார்த்து அதிர்ந்தாள். மா மாமா, நீங்களா என்று திக்கினாள். ஏன் திக்கிற? ஆச்சரியப்பட வேண்டியவன் நான் தானே செல்வி. பழைய பேர் நினைவிருக்கா, இல்ல மைனான்னு தான் கூப்பிடணுமா? மாமா, நடந்தது என்னன்னா, எல்லாம் தெரியும். விநாயகத்தோட ஓடுனது, அவன் உன்னை வித்தது, நீ தொடர்ந்து கற்ப தவணை முறையில விற்கிறது, எல்லாமே தெரியும். எனக்கு வேற வழி தெரியல மாமா. அதான் வழி சொல்லி கொடுக்கறதுக்காகவே தப்பிச்சு வந்தேனேடி. என் அக்கா மவளே, உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருந்தேன். உன்னை பத்தி தப்பா பேசினவனை வெட்டி கொல்லுவேன். ஆனா நீ என்ன பைசாவுக்கு கூட மதிக்கல. ஓடு நீ அடி ஓடிகாளி, வாழ்ந்தியா? சரி, சந்தி சிரிச்சு நின்னப்புறம் என்னடி உனக்கு உசுறு மேல அவ்வளவு ஆசை? நாக்க பிடுங்கிக்கிட்டு சாக வேணா? என் பொண்டாட்டி ஆகிறதுக்காக எனக்காக எத்தனை வருஷம் வேணும்னாலும் நீ காத்துக்கிட்டு இருப்பேன்னு நினைச்சேனேடி. நீ என்னடான்னா பணத்தை காட்டின பைத்தியத்துக்கு கூட படுக்க விரிக்கிற அளவுக்கு கேவலமாயிட்டியே. என்ன மன்னிச்சிடு மாமா. செல்வி டபக் என்று கணபதியின் காலில் விழ, கணபதி பின்பக்கம் கட்டியிருந்த தன் கைகளை முன்பக்கம் கொண்டு வந்தான். நைலான் கயிற்றின் 2 முனைகளையும் 2 கைகளையும் இறுக்கமாக சுற்றி வைத்திருந்தான். உன் மேல எனக்கு இறக்கம் வரல, கோபந்தான் வருது, ஆத்திரம்தான் வருது. என் அக்கா மவளே, என் உயிரை கவர்ந்த உயிரே, இப்ப உன் உயிரை எடுக்கணும்னு தான் தோணுது. சட்டென்று வினாடிகளில் செயல்பட்ட கணபதி கயிற்றை அவள் கழுத்தில் சுற்றி அவளுக்கு கத்துவதற்கு கூட அவகாசம் தராமல் இறுக்கி ஒரே ஒரு நிமிடம் மௌன போராட்டத்துடன் நாக்கை வெளியே அனுப்பி
விழிகளை மேலே அனுப்பி தலையை தொங்க வைத்து உயிரை வெளியேற்றியது செல்வியின் உடல். அவள் கழுத்திலிருந்து கயிற்றை விடுவித்து சுருட்டி பாக்கெட்டில் திணித்து கொண்டு அறையை பூட்டிக்கொண்டு கீழே இறங்கி வர, என்ன சார் இப்பதான் வந்தாங்க, நீங்க எங்க புறப்பட்டீங்க என்றான் ராஜ். வந்து அல்வா வேணும்னு சொல்லுச்சு, அதான் வாங்கிட்டு போகலான்னு. இதுக்கு ஏன் சார் நீங்க போறீங்க? காசை கொண்டாங்க, நான் ஓடி போய் வாங்கிட்டு வர்றேன். வேணாம், நான் கடை வச்சு நடத்துறதால டேஸ்ட் பார்த்து வாங்குவேன், இரு வர்றேன். கணபதி லாட்ஜை விட்டு வெளியேறி அந்த சந்தை விட்டு வெளியேறி பஸ் நிறுத்தம் வந்து எழும்பூர் செல்லும் பஸ்ஸில் ஓட்டமாக ஓடி தொற்றிக்கொண்ட நிமிடம் லாட்ஜ் வாசலில் ஜீப்பை நிறுத்தி இறங்கினார் விசேஷ காவல் அதிகாரி. பகுதி 23. அடுத்த அரை மணியில் அந்த லாட்ஜ் வரலாற்று முக்கியத்துவம் பெற்றது. காக்கி சட்டைகள், புகைப்படக்காரர்கள், லேப்லெட்டரி மனிதர்கள், மூப்பனாய், விசாரணை, நிருபர்கள், அகால நேரத்தில் பத்திரிகை அலுவலகங்களில் டெலிபிரிண்டர்களின் இயக்கங்கள். கணபதி எழும்பூரில் எடுத்த வாடகை அறையில் சுகமாக தூங்கிக் கொண்டிருந்தான். காலையில் 5:30 மணிக்கெல்லாம் வாசல் அழைப்பு மணி ஓசை கேட்டு கதவை திறந்து பார்த்து விட்டு வந்து தங்கை மகேந்திரனை எழுப்பினாள். உங்க உதவி ஆசிரியர் வந்திருக்காரு, எந்திரினா. மகேந்திரன் எழுந்து கொட்டாவியுடன் வெளிப்பட்டு கூடத்தில் அமர்ந்திருந்த உதவி ஆசிரியருக்கு காலை வணக்கம் சொன்னான். என்ன சார் இவ்வளவு காலையில? மகேந்திரா, நீ போனாதாயா சரியா வரும். ஆசிரியரும் குறிப்பா உன்னதான் அனுப்பி வைக்க சொன்னாரு. என்ன சார் சஸ்பென்ஸ் வைக்கிறீங்க? எங்க போக சொல்றீங்க? பாண்டிச்சேரி. முதலமைச்சர்கிட்ட பேட்டி நேரம் கேட்டு இருந்ததாமே. நேற்று ராத்திரி 10 மணிக்கு ஃபோன் வந்துச்சு. இன்னைக்கு மத்தியானம் 2 மணிக்கு அவசரம் அனுப்புறீங்களான்னு கேட்டாங்க. இன்னைக்கு ராத்திரி புறப்பட்டு 15 நாள் வெளிநாடு சுற்றுப்பயணம் போறாராம். அதான் அவசரம். அதனால நீ என்ன செய்யற? சவரம் பண்ணிக்கிற, குளிக்கிற, புறப்படுற. வாசல்ல பாத்தியா வாடகைக்காரு, கார்ல போயிட்டு வந்திருக்கண்ணா. அப்படின்னா சரி என்றான் மகேந்திரன். 6 மணிக்கெல்லாம் கார் புறப்பட்டது. பின் சீட்டில் கண்களை மூடிக்கொண்டு விட்ட தூக்கத்தை தொடர நினைத்த எண்ணத்தை துடைத்துவிட்டு காகிதம் எடுத்து முதல் வரை என்ன கேள்வி கேட்கலாம் என்று யோசித்து குறிப்பு எழுதி கொண்டதில் காலை செய்தித்தாள் வாங்கி படிக்க வேண்டும் என்கிற வழக்கமான உணர்வு அடிபட்டு போனது. சோமநாதன் சென்னை வந்ததும் செல்வி கொலையான அதிர்ச்சியான செய்தி வரவேற்றது. கணபதி தப்புவிட்டான் என்கிற செய்தி எரிச்சலுக்கு எண்ணெய் ஊற்றியது. கமிஷனர் அலுவலகம் வந்தார். என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன என்று விசாரித்துக் கொண்டார். விநாயகா டிராவல்ஸின் அலுவலகத்திற்கும் விநாயகத்தின் வீட்டிலும் அமைக்கப்பட்டிருக்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அறிந்து கொண்டார். தனது சில யோசனைகளையும் தெரிவித்தார். சென்னையின் பயண வழிகளான எழும்பூர் சென்ட்ரல், மீனம்பாக்கம், பிராட்வே மற்றும் முக்கியமான பஸ் நிறுத்தங்களில் கணபதியின் புகைப்படத்துடன் சாதாரண உடையில் காவல் நபர்கள் நிறுத்தப்பட்டார்கள். மாம்பலத்தில் சென்ட்ரல் ஸ்டேஷன் அருகில் உள்ள அனைத்து ஆட்டோ டாக்ஸி டிரைவர்களிடமும் புகைப்படம் காட்டி விசாரிக்கப்பட்டார்கள். பகுதி 24. கணபதி காலையில் எழுந்ததும் வாய் கொப்பளிப்பதற்கு முன்பாக பையனை அனுப்பி காலை செய்தித்தாள் வாங்கி வர சொன்னான். அழகி கொலை, சிறையில் இருந்து தப்பிய கைதியை போலீஸ் தேடுகிறது என்று தலைப்பிட்டு மாம்பழம் லாட்ஜில் நடந்த கொலையை விலாவரியாக வர்ணித்து கொலை செய்யப்பட்ட செல்வியின் புகைப்படத்தை வெளியிட்டு பக்கத்திலேயே இந்த கொலை தொடர்பாக தீவிரமாக தேடப்பட்டும் வரும் சிறையில் இருந்து தப்பி வந்த கைதி கணபதி இவன்தான் என்று மறுபடியும் இவன் புகைப்படம் அடர்த்தியான தலைமடி தாடியுடன் பிரசுரமாகி இருந்தது. கணபதி யோசித்தான். விநாயகத்தோட வீட்டுக்கு போன் பண்ணி விசாரிச்சப்போ அவன் பம்பாய் போயிருக்கிறதாவும் இன்னைக்கு மதியானம் விமானத்துல திரும்புவான்னு தெரிவிச்சாங்க. விநாயகத்தோட கணக்கை தீர்த்துட்டு தான் புறப்படணும். இரவுதான் திருச்சிக்கான ரயில். நடுவுல நிறைய நேரம் இருக்கு. போலீஸ் ரொம்ப திறமையா மோப்பம் பிடிச்சிட்டது. கொலையுண்டது செல்வினும் அடையாளம் கண்டுபிடிச்சு, அதே போல கொலை செஞ்சது கிருஷ்ணப்பாங்கிற பேர்ல மறைஞ்சுகிட்டு இருக்கிறது நான் தாங்கிறதையும் திட்டவட்டமா கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அதுதான் போலீஸோட சாமர்த்தியம். அதை பத்தி இனி யோசிக்கிறதுல பயனே இல்லை. இப்ப எனக்கு சென்னை முழுவதும் மறைமுகமா வளவிரிச்சு வச்சிருப்பாங்க. தீவிரமாக யோசித்த கணபதி ஒரு முடிவுக்கு வந்தான். குளித்தான். படுக்கை விரிப்பில் துளைத்து கொண்டான். அதே உடையை ஒரு தரம் முகர்ந்து பார்த்துவிட்டு அணிந்து கொண்டான். அறையை பூட்டிக் கொண்டு புறப்பட்டான். டென்னட் சந்தை விட்டு வெளியே வந்தான். முக்கிய சாலைக்கு வந்து எதிரே எழும்பூர் ரயில்வே நிலையத்தில் ஒரு செய்தித்தாள் வாங்கி பாதி முகத்தை படிப்பவன் போல மறைத்து கொண்டு நோட்டமிட்டான். மஃப்டி உடையில் சில போலீஸ்காரர்களை அவனால் அடையாளம் காண முடிந்தது. உடையை மாற்றினால் போதுமா? தலை கட்டிங்கும் மீசையும் தான் சுத்தமாக போலீஸ்காரன் என்று சொல்லுமே. கணபதி டவுன் பஸ் ஏறி விநாயகா டிராவல்ஸ் இருக்கும் கட்டிடத்திற்கு முதல் நிறுத்தத்தில் இறங்கிக் கொண்டான். எதிர்ப்புறமாக நடந்தான். அங்கும் சில முகங்களை, போலீஸ் முகங்களை கண்டான். என்னடா இது பேஜாரு, எல்லா இடத்துலயும் தயாரா போலீஸ் நிக்குதே, விநாயகத்தை நெருங்க கூட முடியாது போல இருக்கே. கணபதி தொலைதூரம் நடந்து பொது தொலைபேசியை உபயோகித்தான். ஹலோ, விநாயக வீடு தானே? ஆமாங்க, நீங்க யாருங்க? உதவி கமிஷனர் பேசுறையா. நீ யாரு பேசுற? வேலைக்காரங்க, அங்க இன்ஸ்பெக்டர் இருப்பாரே, பேச சொல்லு. இல்லீங்களே, வாசல்ல மஃப்டியில 2 கான்ஸ்டபிள் தான் நிக்கிறாங்க.
சரி, விநாயகம் எத்தனை மணிக்கு வர்றாரு? 3:30 மணிக்கு வர்றாரு சார். வரட்டும். வந்ததும் எங்கேயும் போக வேணாம், வீட்லயே இருங்கன்னு சொல்லி வை. அவர் உயிருக்கு ஆபத்து தெரியும்ல? தெரியுங்க. பம்பாய்க்கு ஃபோன் போட்டு பேசினேன். சார் சிரிக்கிறாரு சார். இதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம். என் திட்டப்படி பயணம் எதுவும் ரத்தாகாதுன்னு சொல்லிட்டாரு சார். பயணமா? எங்க போறாரா? இன்னைக்கு ராத்திரி திருச்சி போறதா திட்டமா டிக்கெட் எடுத்தாச்சாம். போகத்தான் போறாராம். உயிருக்கு ஆபத்துன்னு சொல்றேன். புரியாம பேசுறாரே. எந்த ட்ரெயின்ல போறாரா? மலக்கோட்டை எக்ஸ்பிரஸ்ல. கணபதியின் மனம் ஆச்சரியத்தில் துள்ளியது. சரி சரி, அவர் வந்ததும் நாங்க பேசிக்கிறோம். கணபதி போனை வைத்தான். நான் புறப்பட இருக்கிற அதே ரயில்ல விநாயகமும் வர்றானாமே. வரட்டும். பிரச்சனை தீந்துச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல போலீஸ் எனக்காக காத்திருக்கட்டும். ஒருவேளை விநாயகம் பிடிவாதமா மறுத்தும் கேட்காம போலீஸ் அவன் கூடவே வரலாம். வரட்டும். யாருக்கு எப்படி டிமிக்கி கொடுக்கறதுன்னு எனக்கு தெரியும். கணபதி ஒரு பிளாட்பார கடையில் முனையை சோதித்து பார்த்து 30 ரூபாய்க்கு 3/4 அடியில் ஒரு பட்டன் கத்தி வாங்கி கொண்டு தொடர்ந்து படம் ஓடிக்கொண்டே இருக்கும் ப்ளூ டைமண்ட் தியேட்டருக்கு வந்து டிக்கெட் வாங்கி கொண்டு உள்ளே போய் ஏதோ படத்தின் ஏதோ காட்சியில் தன்னை வலுக்கட்டாயமாக ஈடுபடுத்தி கொண்டு சாய்ந்து அமர்ந்தான். விநாயகத்தை சுமந்த இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானம் சென்னை விமான நிலையத்தின் ஓடுதளத்தை தொட்ட போது மணி 3:25. விமான நிலைய கட்டிடத்தை விட்டு வெளியே வந்ததும் அவனை சமீபித்தனர் இன்ஸ்பெக்டர் சோமநாதன் மற்றும் ஒரு காவல் அதிகாரியும். இருவரும் சாதாரண உடைகளில் இருந்தார்கள். தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள். மிஸ்டர் விநாயகம், உங்களை கொலை செய்ய ஜெயில இருந்து தப்பிச்சு ஓடி வந்திருக்கிற கணபதிங்கிறவன் முயற்சி பண்ணுவான்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். அதனால உங்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டியது எங்க கடமை. அதுக்கு உங்க ஒத்துழைப்பு வேணும். விநாயகம் புன்னகைத்தான். பம்பாய்க்கு கால் போட்டு என் வீட்டுல இருந்து இந்த தகவலை சொல்லிட்டா என் வேலைக்காரன். என் வீட்டு வாசல்லையும் அலுவலக வாசல்லையும் போலீஸ்காரங்களை நிறுத்தி இருக்கிறதையும் சொன்னான். ஆனா நான் சாதாரணமா எதுக்கும் பயந்து நடுங்கிற ஆசாமி இல்ல. விநாயகம் தன் கோட்டின் உள்பகுதியை லேசாக திறந்து காட்ட உள் பாக்கெட்டில் சின்ன ரிவால்வர் ஒன்று சொருகப்பட்டிருந்தது. என் பாதுகாப்புக்காக இது போதும். லைசன்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். உங்க தன்னம்பிக்கைக்கு சந்தோஷம். ஆனா எங்களோட நீங்க ஒத்துழைக்கிறது தான் நல்லது. எப்படி ஒத்துழைக்கணும்னு சொல்றீங்க? இப்ப நேரா உங்க வீட்டுக்கு போய் ஓய்விடுங்க. நாங்க சொல்ற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக வேணாம். மன்னிக்கணும். ஒரு பெரிய ஹோட்டல்ல 4:30 மணிக்கு ஒரு வியாபார பிள்ளையை சந்திக்கிறதா இருக்கேன். இது ஏற்கனவே ஏற்பாடு பண்ணப்பட்ட நிகழ்ச்சி. அப்புறம் அங்கிருந்து நேரா எக்மோர் வந்து மலக்கோட்டை எக்ஸ்பிரஸ்ல திருச்சிக்கு போறேன். அங்க நாளைக்கு காலையில ஒருத்தரை சந்திக்க வேண்டியிருக்கு. நான் இப்போ வீட்டுக்கு போக போறதில்ல. சோமநாதன் ஏதோ சொல்ல வாயெடுக்க மற்றொரு அதிகாரி தடுத்து இவரை தனியே அழைத்து சென்றார். கணபதி விநாயகத்தை அலுவலகத்திலேயோ இல்ல வீட்லயோ தான் எதிர்பார்ப்பான். அதனால அவர் விருப்பப்படி போகட்டும். ரகசியமா நாம தொடரலாம். சரி என்றார் சோமநாதன். பகுதி 25. பாண்டிச்சேரியில் சரியாய் 1 மணி நேரம் முதல்வருடன் விரிவான பேட்டியை முடித்துக்கொண்டு மகேந்திரன் வந்த காரிலேயே சென்னை திரும்பின போது மணி 8:30. காலை செய்தித்தாளை எடுத்து மடியில் போட்டுக்கொண்டு அதை பார்த்து கொண்டே தங்கை பரிமாறின சாப்பாட்டை சாப்பிட ஆரம்பித்த மகேந்திரன் 3ஆம் பக்கத்தில் அழகி கொலை என்ற செய்திக்கு அருகே வெளியிடப்பட்டிருந்த செல்வியின் புகைப்படத்தை பார்த்து அதிர்ச்சியுற்று அவசர அவசரமாக முழு செய்தியையும் படித்தான். அட பாவி கணபதி என்றான். அவளின் தாய் மாமன் இவளை திருமணம் செய்ய விரும்பினவன். இவளை தப்பாக பேசினவனை வெட்டி விட்டு சிறைக்கு போனவன். அவன் சிறையிலிருந்து தப்பி எப்ப தப்புனா? கணபதியோட புகைப்படத்தை பார்த்தான். அது சரி, இந்த மொகரக்கட்டை தான் கணபதியா? பேப்பரை மடக்கி போட்ட மகேந்திரன் மறுபடியும் அவசரமாக எடுத்து கணபதியின் முகத்தை உற்று பார்த்தான். சிந்தனையை தடவினான். இவனை சமீபத்துல எங்கேயோ பார்த்தது போல இல்ல. இருக்காது. முந்தா நாள் தான் சிறையிலிருந்து தப்பியிருக்கான். நான் எங்க இவனை பார்த்தேன்? பேப்பரை மடக்கி வைத்துவிட்டு சாப்பிட்டு கை கழுவி விட்டு வந்து மறுபடியும் கணபதியின் முகத்தையே பார்த்தான். பரிச்சயமான முகமாகவே தெரிகிறதே. இவனை நேத்து எங்கேயோ நான் பார்த்தேனே, எங்க? சட்டென்று நடன அரங்கத்தில் தனக்கு எதிர் நாற்காலியில் அமர்ந்திருந்தவன் முகம் நினைவில் வர, ஆஹா, அவனுக்கு இவ்வளவு முடி இல்ல, தாடி இல்ல. ஒருவேளை யோசிக்க யோசிக்க மகேந்திரனால் தான் பார்த்தது கணபதியைத்தான் என்று உறுதியாய் நம்ப முடிந்தது. போலீஸ் தேடிக்கிட்டு இருக்கிற ஒரு கொலை குற்றவாளிய, தப்பி வந்த கைதிய நான் பார்த்திருக்கேன். என்கிட்ட சில தகவல்களும் இருக்கு. மகேந்திரன் உடனே சட்டையை போட்டுக்கொண்டு பக்கத்து வீட்டிற்கு ஓடினான். போன் செய்ய அவசர போலீஸை அழைத்தான். சார், என் பேரு மகேந்திரன். ஒரு பத்திரிகை நிருபர். நான் மாம்பழத்துல நடந்திருக்கிற கொலைய பண்ண கணபதிங்கிறவனை நேத்து நான் காபரே அரங்கத்துல பார்த்தேன். அவன் கீழே தவறவிட்ட லாட்ஜ் சாவி வளையத்தை எடுத்து தந்தேன். அதுல ராமன் லாட்ஜ்னு பேர் இருந்துச்சு. அப்புறம் அவன் தவறவிட்ட ரயில் டிக்கெட் ஒன்னையும் நான் எடுத்து அவன்கிட்ட ஒப்படைச்சேன். அது திருச்சிக்கான டிக்கெட். மலக்கோட்டை எக்ஸ்பிரஸ்ல இன்னைக்கு தேதிக்கான இருக்கை வசதிக்காக பதிவு பண்ண டிக்கெட். என் விலாசத்தை சொல்றேன், குறிச்சுக்கோங்க. மகேந்திரன் கடகடவென்று சொன்னான். எழும்பூர் ரயில் நிலையம். மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் புறப்பட தயாராய் இருந்தது. கை காட்டி போடப்பட்டிருந்தது.
சோமநாதன் சாதாரண உடையில் 2ஆம் வகுப்பு இருக்கை வசதிக்கான ரயில் பெட்டியின் உள்ளே அமர்ந்திருந்த ஒவ்வொரு பயணியையும் முற்று பார்த்தார். மிஸ்டர் விநாயகம், நீங்க ஏன் படுக்க வசதி டிக்கெட் எடுக்கல? கிடைக்கல சார். சரி, நான் உங்க கூட பிரயாணம் பண்ண போறேன். தேவையில்லைன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. நீங்க சொல்ற கணபதியே எனக்கு தெரியும், நான் பார்த்திருக்கேன். எந்த வேஷத்துல வந்தாலும் அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன். நீங்க வேற எக்கச்சக்கமான ஏற்பாடுகள் பண்ணிருக்கீங்க. பேப்பர்ல போட்டோ போட்டிருக்கீங்க. இவ்வளவையும் மீறி இந்த பயணத்துல எனக்கு அவன் தொந்தரவு கொடுக்க வருவான்னு நான் எதிர்பார்க்கல. எதிர்பார்க்கறது வேற, எச்சரிக்கையா இருக்கிறது வேற சார். ஓகே ஓகே சார், சிக்னல் காட்டியாச்சு, ஏறிக்கங்க என்றார் சாதாரண உடையில் இருந்த மற்றொரு காவல் அதிகாரி. சோமநாதனும் விநாயகமும் ரயிலில் ஏறிக்கொள்ள அது நகர ஆரம்பித்த போது ஒரு அதிகாரி இவரிடம் ஓடி வந்தார். சார், வயர்லெஸ்ல ஒரு செய்தி வந்திருக்கு. நேத்து கணபதியை பார்த்த ஒரு நிருபர் கண்ட்ரோல் ரூமுக்கு கொஞ்சம் முன்னாடி தகவல் கொடுத்ததன் பேர்ல ராமன் லாட்ஜில் அவன் தங்கி இருக்கிறதா தகவல் வந்து அங்க போய் விசாரிச்சதுல ராஜப்பாங்கிற பேர்ல ரூம் எடுத்திருக்கான். காலையில போனவன் திரும்பல. இன்னொரு முக்கியமான செய்தி, இந்த எக்ஸ்பிரஸ்ல இருக்க டிக்கெட் வாங்கி வச்சிருந்தானாமா. இத போய் இவ்வளவு லேட்டா சொல்றீங்களே? அதிகாரி உடனே நிலைய அதிகாரியின் அறைக்கு விரைந்து தகவல் சொல்லி மாமல்லன் ஸ்டேஷனில் 2 நிமிடங்கள் எக்ஸ்பிரஸை நிறுத்தவும், இருக்கை வசதி பெட்டியில் இருக்கும் இன்ஸ்பெக்டர் சோமநாதனை ஸ்டேஷன் மாஸ்டர் அறைக்கு அழைக்கவும் ஏற்பாடுகள் செய்தார். அதன்படி மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் மாம்பழத்தில் நின்றதும் சோமநாதன் அழைக்கப்பட்டு அவர் ஸ்டேஷன் மாஸ்டர் அறைக்கு வந்து போனில் பேச, சார், இப்ப கிடைச்ச செய்திப்படி ராஜப்பாங்கிற பேர்ல கணபதி இந்த ட்ரெயினுக்கு இருக்கை வசதி டிக்கெட் வாங்கியிருக்கான். அதை சொல்லதான் கூப்பிட்டேன். ராஜப்பா? ஆமா, லிஸ்ட்ல கூட பேரை பார்த்தேன். இருங்க, இதே டிடிஏ கேட்டுட்டு வர்றேன். சோமநாதன் தன் பெட்டியின் டிடிஏ அணுகி, ராஜப்பா வந்திருக்கிறானா, பயணம் பண்றானா என்று கேட்க, அவர் லிஸ்டை செக் செய்த எழும்பூர்ல ஏற வேண்டியவர் ஏறல, அந்த சீட்டு காலியாதான் இருக்கு என்றதும் மறுபடி போனில் அந்த தகவலை சொல்லி, நம்ம ஏற்பாடுகளை மீறி எப்படி வர முடியும்? அவன் எதுக்கும் விநாயகத்தோட திருச்சி வரைக்கும் போயிட்டு வர்றதுதான் பெட்டர்னு படுது. அந்த ராமன் லாட்ஜில நல்லா விசாரிக்கலாம். அந்த நிருபரையும் விசாரிங்க. நான் திருச்சி போனதும் தொடர்பு கொள்றேன் என்றார். ரயில் மறுபடியும் புறப்பட்டது. மின்சார ரயிலில் தாம்பரம் வந்து டிக்கெட்டுடன் வயிற்றில் சொருகின கத்தியுடன் காத்திருந்தான் கணபதி. மலைக்கோட்டை எக்ஸ்பிரஸ் தாம்பரம் வந்து நின்று புறப்படும் போது அவசர அவசரமாக வேண்டுமென்றே படுக்கை வசதி உள்ள பெட்டியில் ஏறிக்கொண்டான். அடுத்து இருந்த பெட்டியில் இருந்த சோமநாதன் எழுந்து டிடிஏ அணுகி, என்ன சார், இங்க யாராச்சும் ஏறினாங்களா என்றார். இல்ல, யாரும் ஏறல சார். இனிமே அந்த டிக்கெட் ஆள் வரும்னு எதிர்பார்க்க முடியாது சார் என்றார். அடுத்த பெட்டியில் இருந்த டிடிஇ வாசல் அருகில் நின்ற கணபதியை அணுகி, கதவை திறந்து வச்சுக்கிட்டு நிக்க கூடாது, உங்க இடத்துக்கு போங்க. நான் அடுத்த பெட்டியில ஏற வேண்டியவன் சார். தாம்பரத்துல தண்ணி குடிக்க இறங்குனேன். திரும்பி வர்றதுக்குள்ள ரயில் புறப்பட்டுடுச்சு. அவசரமா இதுல ஏறிட்டேன். எங்க டிக்கெட்டை காமிங்க. கணபதி டிக்கெட்டை எடுத்துக்காட்ட, சரி சரி, செங்கல்பட்டுல மாறிக்கலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார். கணபதி அந்த பெட்டி முழுக்க மெதுவாக ஒரு நடையை போட்டு வந்தான். இந்த பெட்டியில விநாயகம் இல்ல. செங்கல்பட்டு. ரயில் நின்றதும் அவசரமாக இறங்கின கணபதி அடுத்த பெட்டியின் ஜன்னலாய் பார்த்து கொண்டே நடந்தவன் விநாயகத்தை பார்த்து விட்டான். இவன் பார்த்த போது விநாயகம் எழுந்து பெட்டியின் இறுதியில் இருந்த பாத்ரூமுக்குள் நுழைந்து கொண்டிருந்தான். கணபதி அந்த பாத்ரூமுக்கு அருகில் இருந்த வாசல் வழியாக உடனே ஏறிக்கொண்டான். விநாயகம் பாத்ரூமின் கதவை உள்பக்கம் தாழ்பால் போடாமல் கால்களை அகட்டி வைத்து நின்று பேண்டின் ஜிப்பில் கை வைத்த சமயம் கதவை ஒரே தள்ளாக தள்ளி கொண்டு உள்ளே நுழைந்த கணபதி அதே வேகத்தில் கதவை சாத்தி தாளிட்டு விட, கதவு முதுகில் மோதினதில் தடுமாறி கீழே சரிந்த விநாயகம் எதுவும் புரியாமல் உடனே சமாளித்து எழுந்த போது கணபதியின் கையில் கத்தி. ஏண்டா, என் செல்விய மோசம் பண்ணி தெருவில் நிக்க வச்சுட்டு நீ கார்ல போற, விமானத்துல போற, உனக்கு கோட்டு சூட்டு டையி. விநாயகம் கத்த வாயெடுக்க அவன் வாயை ஒரு கையால் பொத்திவிட்டு அடிவயிற்றில் முதல் குத்தை சொருகினான் கணபதி. அவனை கத்தவே விடாமல் இறுக்கமாக வாயை பொத்தி இன்னும் 2 குத்துகள் குத்த ரயில் புறப்பட ஆரம்பிக்க விநாயகம் தொய்ந்து விழ, பாத்ரூம் போனவனை இன்னும் காணோமே என்று சோமநாதன் இயல, விநாயகத்தை கீழே கிடத்திவிட்டு கத்தியை கழிவு பேசனில் போட்டுவிட்டு கர்ச்சீஃப் கையில் முகத்தில் சிதறி அடித்திருந்த இரத்த துளிகளை துடைத்து கொண்டு கணபதி வெளிப்பட்ட போது ரயில் வேகம் கொஞ்சம் கூடியிருக்க, கணபதி கதவை திறந்து கொண்டு இறங்கிவிட தீர்மானித்த போது சோமநாதன் வந்துவிட்டார். அவன் பின் சட்டையை கொத்தாக பிடித்தும் விட்டார். அவரை ஒரே திமிரலாக திமிரி உள்ளே தள்ளிவிட்டு திரும்பின கணபதியின் கால் கொஞ்சம் பிடிப்பை தவறவிட்ட போது ரயிலின் வேகம் இன்னும் அதிகரித்திருக்க, கணபதி அந்த நழுவலில் தடுமாறி ஓடும் ரயிலிலிருந்து கீழே விழுந்து இடத்தின் சரிவு காரணமாக உருண்டு, ரயிலின் வலிமையான சக்கரங்கள் கணபதியின் கால்களை, தொடையை, இடுப்பை சிவப்பாக சிதைக்க ஆரம்பித்தன. முடிந்தது.
இதோட இந்த நாவல் முடியுது. அடுத்த ஒரு வீடியோவில் இன்னொரு புது நாவல் பார்க்கலாம். பாய்.